பெரியார் என்கிற அந்த சனியன் அதை பயன்படுத்தலாமா நாம? ஒரு பெரியாரையே நான் சனின்னு சொல்லியிருந்தாலும் கூட தவறான வார்த்தையாக அது இருக்காது. ஏன்னா என்னுடைய தமிழை சனின்னு சொன்னவர். இங்க நீங்க தமிழகத்துல இந்தியாவுல நீங்க ஹிஜாப் போட்ட பெண்கள் போராட வந்தாங்கன்னா நீ சங்கி குறிப்பா தமிழகம் அந்த போர்வைய அப்படியே பீச்சங்காலால நான் தள்ளி விட்டு அம்பலப்படுத்தி விட்டேன். அங்க இருந்த 8 பிள்ளைகளும் 8 நாம் தமிழர் பிள்ளைகளும் அந்த திமுக போத்திருந்த ஈவேராங்கக்கூடிய போர்வையை தன்னுடைய இடது காலால அப்படி திறந்து விட்டுட்டோம், அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அதனால என்ன செய்யறது தெரியாம கதறேன். பார்ப்பனர்களை வச்சு பார்ப்பனங்கிற கடப்பாறையை வச்சு திராவிட குட்டிச்சவத்தை இடிக்க போறேன் அப்படின்னா சீமான் கட்சியில கம்பல்சரி ஒரு 50 பாப்பா உள்ள சேர போறான். 50 பேருக்கு இடம் கொடுக்க போறாரு. பெரிய பெரிய பதவிகள்ல பாப்பான உட்கார வைக்க போறாரு. இப்ப பாரு அவன் RSS எப்படி நான் வெளியே சொல்றேன் பாரு அப்படின்னு தயாராகி வந்தவங்க இங்க பார்த்தா பாரதி என்னும் பார்ப்பன கடப்பாறையை வச்சு குட்டி சவத்தை இடிச்சு தள்ளியாச்சு. தவிடு பொடி இருக்கு. ஈவேராங்கிற ஈர வெங்காயத்தை ஏற்கனவே செத்த ஈர வெங்காயத்தை சாம்பலாக்கி சாக்கடையில கரைச்சு விட்டாச்சு. அடிவேல் பேக்கரி வாங்கின கதையா திகாவை அவர் வாங்கிக்கிட்டாரு. வடிவேல் பேக்கரி வாங்கின கதையா அண்ணாதுரையிட்ட இருந்து திமுகவை இவர் வாங்கிட்டாரு கர்நாடகா. இதை சொல்ல இது அதை விட பெரிய குற்றச்சாட்டு. இதெல்லாம் குறிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? மொத்தமா சாதி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லிட்டான். அவனை பாப்பான்ட்டீங்க. நீங்க சாதியை குறிச்சு வச்சுக்கிட்டீங்க. நீங்க பெரியார் ஆயிட்டு. அவர் பெரியார் இல்ல, அவர் மிக 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 சிறியார். அவ்வளவுதான். இந்த தொப்பி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, தொப்பில வாந்தி எடுத்து மேல ஊத்திக்கிறாங்க. அவங்களை சாமி சாமின்னு கும்பிட்டுக்கிறாங்க. அந்த காலத்து தொப்பி அம்மா ஐயா உள்ள தீகா தலைமை, ஐயா வீரமணி, ஐயா இறால் மீசை, ஐயா மடக்கு மீசை சுபவி இவங்கெல்லாம் போய் திருப்பதி தேவஸ்தானத்துல திருப்பதி ஏழுமலையான் கோயில் வாசல்ல இன்னும் ஈவேராவுடைய சிலையை கொண்டே வச்சுட்டு நீ வந்துடும் பாப்பா. அண்ணன் திருமாவளவனுக்கு உண்மையாலேயே திராவிட கட்சிகள், உண்மையாலேயே திமுக திராவிடர்களின் அடிவருடி, திகாவின் அடிவருடி உண்மையாகவே சமூக நீதியை பேசுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில இந்நேரம் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி எங்க அண்ணன் திருமாவளவன். அவர் என்ன துணை முதல்வராக இருக்குங்க. பாரதிய பார்ப்பனாவே நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் தமிழ் சமூகத்துக்காக போராடின பார்ப்போம். இன்னைக்கு 2 பேரும் அவங்களே காரி துப்பிப்பாங்க, ஆட்டுக்கு அடிச்சுக்குவாங்க, கோழிக்கு கூவிக்குவாங்க. எங்களால வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா. இவங்களை ஒழிச்சு கட்டணும். அந்த ஒழிச்சு கட்டி எரிச்ச சாம்பலை சாக்கடை இருக்கலாம். ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்புகளுக்கான வணக்கம். தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவையும் ஒத்துழைப்பையும் கொடுத்துட்டு இருக்கீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தில் ராவணா வளர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய சந்திப்பு தாரிகா சல்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க. திராவிட கும்பலை இன்னைக்கு கதறிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியவங்க இளைஞர் பாசறையினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர், ராணிப்பேட்டையினுடைய சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக இப்போ போட்டியில் களத்தில் இறங்கியிருக்கிறாங்க. சந்திக்கிறோம். வணக்கம்மா. வணக்கம். ஒரு 2-3 நாட்களாகவே திராவிட தளம் முழுக்க ஒரு பெரிய வைப்ரேஷனில், ஆனால் ஒப்பாரி, கதறல், கூப்பாடு இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நானும் உங்களுடைய அந்த வார்த்தைகளை பார்த்தேன். பெரியார் என்கிற அந்த சனியன் அதை பயன்படுத்தலாமா நாம? ஒரு பெரியவர் இந்த மண்ணில் சில வேலைகளை செய்திருக்கிறாரு அப்படின்றப்ப அதை பயன்படுத்தலாமான்ற ஒரு கேள்வி எனக்குமே இருக்குது. நான் அங்கிருந்தே தொடங்குறேன். ஏன் அந்த வேகம் உங்களுக்கு வந்தது? ஏன் அப்படி பேசுனீங்க? முதல்லங்கப்பா, என்னுடைய இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா மேடை பேச்சுகள் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். காட்டமான விமர்சனங்கள் இருக்குமே ஒழிய தவறான வார்த்தைகளையோ இல்ல முறை தவறி பேசுறதையோ நான் பேச மாட்டேன். அப்படி பேசினா அண்ணன் சீமான் அனுமதிக்கவும் மாட்டாங்க. பேசிட்டு இறங்கி வந்தோடனே இந்த மாதிரி பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப தவறுதலான வார்த்தையை பயன்படுத்திட்டோம்னா இனி பேசாதுன்னு கூட சொல்லிடுவாங்க வேற யாரா இருந்தாலும். அப்படி இருக்கும்போது நான் ரொம்ப நாகரிகமான வார்த்தைகளை தேர்வு செஞ்சுதான் நான் பேசுவேன். அப்படி இருக்கும் பட்சத்துல ஈவேரா, நான் முதல்ல பெரியாருங்கிற வார்த்தையை பயன்படுத்த விரும்பல. ஈவேரா அப்படிங்கக்கூடியவர் கடந்த காலத்துல என்னென்னலாம் என்னுடைய இனத்தை செஞ்சிருக்காரு, என் மொழியை பத்தி என்ன பேசியிருக்காரு, என் மொழி புலவர்களை பத்தி என்ன பேசியிருக்காரு, என்னுடைய தாய் நிலத்தை பத்தி என்ன பேசியிருக்காரு, தாய்மையை பத்தி என்ன பேசியிருக்காரு, பெண்களை பத்தி என்ன பேசியிருக்காரு, இதெல்லாம் வயதாக நம்ம படிக்கிறோம் இல்லையா, ஒரு டீப் டைவ் பண்ணக்குள்ள நமக்கு நிறைய தெரியும் போது அப்போ ஒரு வேகம், ஒரு வெறி, ஒரு கோபம் வருது இல்லையா, அதன் விளைவு தாங்கய்யா அந்த வார்த்தை. அப்படி இருந்தா கூட பெரியார் ஒரு சனியன்னு நான் சொல்ல கிடையாது. பெரியார் கர்ப்பப்பை அறுத்தெறிய சொன்னாருன்னா ஆமா, எதுக்கு நமக்கு அந்த சனி அப்படிதான் நான் சொன்னேனே தவிர அந்த சனியை மட்டும் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. பெரியாரையே நான் சனின்னு சொல்லியிருந்தாலும் கூட தவறான வார்த்தையாக அது இருக்காது. ஏன்னா என்னுடைய தமிழை சனின்னு சொன்னவர், தமிழ் புலவர்களை எச்சில் நக்குபவர்கள், எலும்பு கடிப்பவர்கள் அப்படின்னு சொன்னார். பைத்தியக்காரன், பாரதிய பைத்தியக்காரன், பித்தன், மூடன்னு சொன்னவர். இன்னும் என்னோட பெண்கள் எல்லாம் அவ்வளவு அசிங்கமாக, அவ்வளவு தரம் தாழ்ந்து ஆபாசமாக, இஸ்லாமிய பெண்கள் அதுலயும் குறிப்பாக இஸ்லாமிய பெண்களை வீட்டுக்குள்ளேயே கோஷா முறையில முக்காடிட்டு உட்கார்ந்து உழைப்பு இல்லாம உட்கார்ந்து சாப்பிடக்கூடியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் போது அவரை போய் என்னுடைய தமிழ் சமூகத்து பிள்ளைகள்கிட்டயே
அவர் பெரியார்னு சொல்லி அவர் ஒரு பெரிய பின்பம், அவர் ஒரு மாசான லீடர் அப்படின்லாம் சொல்றதை எங்களால ஏத்துக்க முடியாது நிச்சயமாக. அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவரை பத்தின புத்தகங்கள், அவர் எழுதின விடுதலை, அவர் எழுதின அந்த குடியரசு இதெல்லாம் படிக்கக்குள்ள நமக்கு நிறைய தரவுகள் கிடைக்குது. அந்த பணுவல்களை எடுத்துட்டு போய் நாகரிகமான முறையில நாங்க எங்களுடைய மேடையில நாங்க கருத்தரங்கத்துல என்னோட கருத்தை நான் பதிவு செஞ்சேன். இப்ப அதுக்கு அந்த கருத்தை பதிவு செஞ்சேன் அப்படிங்கன்னா அதுல அவங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்துச்சுன்னா, நான் உதாரணமா 1963 ஜூலை 14 இது கொடுத்துருக்காரு, இதுல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த தேதியில இது இல்லவே இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. விடுதலையில அந்த தேதியில நீங்க சொல்ற பணுவல், நீங்க சொல்ற தகவல், நீங்க சொல்ற நிகழ்வு அங்க இல்ல, அவதூறு வழக்கு போட்டுருக்கலாம், ஒரு டிஃபமேஷன் போடுங்க, தப்பா பேசிட்டாங்க, இல்லாததை பேசிட்டாங்கன்னு சொல்லி போடுங்க. கருத்துக்கு கருத்து எதிர்முட்டுது இல்லையாப்பா, ஒரு முட்டுக்கு முட்டு எதிர்முட்டுனா கருத்துக்கு கருத்து தானப்பா எதிர்முட்டு. நீங்க சொல்லுங்கப்பா, கருத்துக்கு கருத்து தானே எதிர்முட்டு. அதுக்கு அதை விட்டுட்டு கருத்துக்கு போய் விமர்சனத்தை பேசுறதோ இல்ல சாணி அள்ளி வீசுறதோ சரியா இருக்குமா? எவ்வளவு பெரிய வரலாறு கண்ட திராவிட இயக்கம்னு சொல்றாங்க, பெண் விடுதலை பேணிய இயக்கம்னு சொல்றாங்க. ஐயா கி வீரமணி இப்படி பேசிருக்காங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்க கிடையாது அவங்கள கூப்பிட்டு. நான் என்ன கேட்கிறேன், நான் என்னுடைய விமர்சனத்துக்கு எதிர்த்தாக்குதல் செய்யணும், நீங்க ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக திராவிட கழகத்தை சேர்ந்தவர்கள் தான் ரியாக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா. அவங்களுடைய தலைமை ஐயா கி வீரமணியா இருக்கட்டும், ஐயா எரால் மிச, மடக்கு மிச, சுபவியாக இருக்கட்டும், இவங்க தான் பதில் சொல்லியிருக்கணும் இல்லையா. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவங்க பதில் சொல்லியிருக்கணும். ஆனா அவங்க சொல்லலையே. தலை இருக்கும் போது வால் ஆடிக்கிட்டு இருக்கு. இவங்க எல்லாம் பேசுறது விமர்சனங்களை தாண்டி தாங்கப்பா நாங்க வரணும். இதெல்லாம் ஒரு அற்பமான கேவலமான தரம் தாழ்ந்த விமர்சனங்கள். நீங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அன்னி பெசன்ட் அம்மையாரை தொடங்கி அப்புறம் வந்த எல்லா பெண் அரசியல்வாதிகளையுமே பாலியல் ரீதியாகவும் ஆபாச ரீதியாகவும் கேவலமாகவும் கொச்சையாகவும் குஷ்பு வரைக்குமே, இன்னைக்கு இருக்கிறவங்க மதுவந்தி வரைக்குமே, இப்ப நான் வரைக்குமே எல்லாருமே எங்கெங்கெல்லாம் பெண்கள் அரசியலுக்கு வராங்களோ அவங்களெல்லாம் அசிங்கமாக தாக்குதல் பண்றதை நீங்க பார்க்கத்தான் செய்வீங்க இல்லையா. இதை நான் மறுக்கிறேன். பெண்கள் விடுதலைக்காக, பெண் உரிமைக்காகவும் பெண்கள் இப்படியாக எல்லா களத்திலும் இருக்கணும் என்று பாடுபட்டவர் பெரியார். நீங்க அவரையே கொச்சப்படுத்துறீங்க. இந்த விடுதலைக்காக பாடுபட்டேன். கர்ப்பப்பை அறுத்தெறிகிற விடுதலையா, முடிய வெட்டிக்கிற விடுதலையா? இவங்க என்ன சொல்றாங்க, இப்ப நான் சொல்ற இந்த கருத்துக்கு எதிர்கருத்து சொல்ல வேண்டிய திகாவினர் அமைதியா இருக்கும் பட்சத்துல இந்த திராவிட கழகத்திலையும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் அரசியல் ஆதாயத்துக்காக, அரசியல் பிழைப்பு நடத்துவதற்காக இந்த அறிவாலயத்து வாசல்ல கொத்தடிமா நினைக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு சிலர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட கத்த விடுறது. ஹிஜாபை போட்டுட்டு போய் ஏன் மேடையில பேசுற, ஹிஜாபை போட்டுட்டு போய் நீ ஏன் மேடையில பேசுற, ஏன் தீக்காக்காரவங்களுமே ஹிஜாபை போட்டுட்டு போய் ஏன் மேடையில பேசுற. செத்த சகாப்தமா, அவர் பேர் என்ன, ஜீவ சகாப்தம், தீக்கா ஓவியா அம்மையாருடைய மகன். அந்த செத்த சகாப்தம், அந்த ஜீவ சகாப்தம் சொல்றாரு. இது ஹிஜாப் அணிந்த பர்தா போட்ட அர்ஜுன் சம்பத்துங்கிறாரு. அர்ஜுன் சம்பத்தை ஒவ்வொரு மேடையிலையும் வச்சு கிழிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்து முன்னணியை சந்து முன்னணின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்து முன்னணியை எதிர்த்து 5000 பேர் கொண்ட ஒரு 5000 ஆண்கள் இருக்கிறாங்க விஷயத்துல. 5000 ஆண்கள் நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேரணியில ஒரு பொம்பளை பிள்ளையா தனியில போய் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எங்க முகமது நபியை தவறா பேசினப்ப கல்யாணராமனை கண்டிச்சு நான் போய் பேசிருக்கேன். அப்ப எனக்கு காவி சாயம் பூசுறதுக்கு இவங்க யாரு? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும்ப்பா. பல நாடுகள்ல இந்த மாதிரி ஹிஜாப் போட்ட பெண்கள் போராட்ட களத்திலேயே இருக்கிறாங்க. ஆனா இங்க போராட வந்தா சங்கி. இங்க நீங்க தமிழகத்துல, இந்தியாவுல நீங்க ஹிஜாப் போட்ட பெண்கள் போராட வந்தாங்கன்னா நீ சங்கி. குறிப்பா தமிழகத்துல இந்த ஒண்ணும் இல்லப்பா, சங்கிகளுடைய RSS உடைய கொள்கை என்ன, முதல் கொள்கை, அவங்களுடைய கோட்பாடு என்ன நீங்க சொல்லுங்கப்பா. முதல் கோட்பாடு என்ன? ராஷ்டிரியம், இந்து ராஷ்டிரியம் வேணும், அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரியம் வேணும், அகண்ட பாரதம், இந்து ராஷ்டிரியம் வேணும் கோரக்கூடியவர்கள் RSS. இங்க என்ன கேக்குறாங்க, தீகா திராவிட நாடு வேணும்னு கேக்குறாங்க. இந்த கொள்கை வந்துச்சா, மேட்ச் ஆயிருச்சா? அவங்க காவியை தூக்கி பிடிக்கிறாங்க, இவங்க கருப்பு தூக்கி பிடிக்கிறாங்க. கலர் மட்டும் தான் வேற, கொள்கை ஒண்ணு, நிறம். ரெண்டு பேருக்குமே தமிழ்நாடு வேணும் அப்படின்றது. 2 பேருக்குமே தமிழ்நாடு வேணும், 2 பேருமே ஒண்ணு. இவங்க கிட்டே இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் இவங்க, இவங்களுடைய கொள்கை கொண்டவங்க தான் இவங்க. இவங்க வேற இல்ல. அவங்க சவுண்ட் இந்துத்துவா, இவங்க சாஃப்ட் இந்துத்துவா, அவ்வளவுதான். இப்ப இஸ்லாமிய பெண்களுடைய ஹிஜாப் தலையோடயே நிக்கக்கூடியது யாரு அப்படின்னா RSS. இவங்க ஹிஜாபை போட்டுட்டு போய் மேடையில நிப்ப RSS பேசுறதுதான் தீகா இந்த ஆட்களும் பேசுறாங்கன்றீங்களா? அப்சல்யூட்லி. கர்நாடகால ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஹிஜாபை கலட்ட சொல்லி அது ஹிஜாப் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்ற அவங்களுக்கும், இங்க தமிழ்நாட்டுல ஹிஜாபை போட்டுட்டு போய் பெரியாரை பத்தி மேடையில நீ பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பெரியார் யார் என்னுடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு? பெரியார் யார் தமிழ் சமூகத்துக்கு? பெரியார் என்ன செஞ்சார் தமிழ் சமூகத்துக்கு? சொல்லுங்கப்பா. என்ன சமூக விடுதலை? பெண் விடுதலைக்காக பண்ணிக்க, சாதி ஒழிப்பு அவரால் தான் அடிச்சு நொறுக்கிட்டாரு அப்படின்னு பேசிட்டு இல்ல. பெண் விடுதலைக்காக ஒண்ணுமே பண்ண கிடையாது. நான் திரும்ப சொல்றேனே, ஒரு RSS காரன் ஒரு ஹிஜாப் தலையோட நிக்கிறாங்க அப்படின்னா சாவர்கருடைய பிள்ளை. இங்க தீகா அதே மாதிரி ஒரு முஸ்லீம் பெண்ணுடைய ஹிஜாபோட நிக்குதுன்னா இவர் பெரியாரின் பிள்ளை, ஈவேராவோட பிள்ளை. இவங்களுக்கு தலைவர் சாவர்கர், இவங்களுக்கு தலைவர் ஈவேரா. இவங்களுக்கு அது ஆரியம், இது பெரியாரியம், அவ்வளவுதான். ரெண்டுமே ஆரியம், ரெண்டுமே சவார்கர் ஒண்ணுன்றீங்களா? ரெண்டுமே ஒண்ணு. சாவர்கரும் ஐயா பெரியாரும் ஒன்று. நான் சொல்றேன் இன்னைக்கு, இது அறியாதவன் வாயில மண்.
அது ஆரியம்னா இது பெரியாரியம். நீங்க அவ்வளவுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கணும். ரெண்டுமே இந்த ஹிஜாபுக்கு எதிராக தான் இருக்குது. ஹிஜாபுக்கு எதிராக தானே இருக்கு. இப்ப ஜீவசகாப் தான் அதானே சொல்றாரு. நீங்க வந்து காவி உடை தரித்த அர்ஜுன் சம்பத் அப்படிங்கிறாரு. என்னுடைய ஹிஜாபை பத்தி பேசுறதுக்கு இவங்க யார்? அதை எப்படி என்னால பொறுத்து போக முடியும்? விமர்சனம், கெட்ட வார்த்தையில பேசுறது, அது இது இதெல்லாம் இவங்க ரத்தத்துல ஊர்னது. திராவிட இயக்கங்களுடைய ரத்தத்துல ஊர்னது. பெண்களை திராவிட மகள்கள், பெண்களை மதிக்கக்கூடிய இயக்கம். நீங்க அதனால மிதிக்கக்கூடிய இயக்கம் எங்க மதிச்சாங்க? மிதிக்கக்கூடிய இயக்கம் அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையும் மிதிப்பாங்க, மற்றவர்களையும் மிதிப்பாங்க. இப்ப ஒரு ஹிஜாப் இல்லாம முடிய வெட்டிக்கிட்டு ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு இதே தாரிகா சல்மான் ஒரு தீகா மேட்ல போய் நின்று பேசிட்டோம்னா கண்டுக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க. இப்ப ஜீவசகாப்தம் அவருடைய மனைவி இஸ்லாமியர் தானே, அப்படித்தானே அவர் திருமணம் பண்ணிருக்கிறார். அப்படியா இருந்தா அவங்க சந்தோஷம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஹிஜாபோட அவர் சொல்லும் போது சொல்றாரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீம். நீங்க ஒரு ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமா இருக்கிறீங்க, நான் ஆர்த்தடாக்ஸ் முஸ்லீமா இருக்கிறது உனக்கு எங்க குத்துது, உனக்கு எங்க குடையுது? அது தவறு இல்லையா அந்த வார்த்தை? நீங்க சொல்லுங்கப்பா, அது தவறா இல்லையா? ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு ஊடகவியலாளரா நீங்க சொல்லுங்க. இதை கண்டிக்க வேண்டிய இடம் யாரு? இதை கேட்க வேண்டிய இடம் யாரு? நான் கருத்தியெல்லாம் உன்னை தாக்கும் போது நீ ஏன் இவ்வளவு கேவலமா பேசுற, ஏன் இவ்வளவு கேவலமா விமர்சிக்கிற? இதையும் தாண்டி போவேன். இது எனக்கு என்னத்தை காட்டுது அப்படின்னா, கதறானுங்க. வலிக்கிறவன் தான் கதறுவான். வலிக்குது, வலிச்சிருச்சுல, ஏறி அடி போய். இல்ல, நீங்க வந்து பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றீங்க, ஆரியமும் இந்த பெரியாரியமும் ஒண்ணுதான், தீக்காவும் ஒண்ணுதான், ரெண்டு பேருக்கும் ஒரே குணம் தான் இருக்குதுன்னு. இந்த விஷயத்தை எப்படி ஏற்கிறது? ரெண்டு பேரும் ஒண்ணுன்றீங்களே, முரண்பாடு இருக்குது இல்ல? பெரும் மதிப்பிற்குரிய பிரிட்டிஷ் மகாராணி அவர்களுக்கு இந்தியாவுக்கு நீங்க விடுதலை கொடுக்க போறீங்க, விடுதலை எல்லாம் கொடுத்துடாதீங்க. அப்படியே நீங்க இந்தியாவுக்கு விடுதலை கொடுக்கறதா இருந்தாலும் மெட்ராஸ் மாகாணத்துக்கு விடுதலை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. மദ്രാஸ் மாகாணம் மദ്രാஸ் மாகாணமாவே இருக்கட்டும், மദ്രാஸ் பிரசிடென்சிக்கு விடுதலை வேண்டாம். ஆமா, உங்க ஷூவை நக்கி புழைக்கிறோம்னு கடிதம் எழுதி அனுப்புனது பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு யாரு? அப்ப நீங்க சொல்லுங்க. எழுதி அனுப்புனார் இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க? RSS எங்களுக்கு விடுதலை வேண்டாம், கொள்கை வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க பிரிட்டிஷ் ராணிக்கு இந்தியா வரும்போது வரவேற்பு கொடுத்தாங்க. அவங்க அவங்கள புகழ்ந்தாங்க. இன்னும் சொல்ல போனா விடுதலை போராட்டத்துல அவங்க பங்கு பெறவே இல்லை. இவரு விடுதலை வேணாங்கிறார், இவரு விடுதலை வெறுக்கிறாரு. அப்ப விடுதலை நாளை வந்து மறு ஆண்டு வந்து கருப்பு தினமாக கொண்டாடுறாரு. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருக்கும் கருத்து மேட்ச் ஆகுது. கலர் தான் வேற, அவன் காவியவன் கருப்பு, அவ்வளவுதான். வெவ்வேறு கலரு, ஆனா நிறமும் குணமும் மனமும் ஒன்று, கொள்கையும் ஒன்று. இவர் சுதந்திரத்தை மறுத்ததுக்கு ஒரு காரணம் என்ன சொல்றாருன்னா, பார்ப்பனிய சாயல்ல தான் அது இருக்குது, அந்த அதிகார மட்டத்தில் தான் சுதந்திரம் கொடுத்துட்டு போயிருக்காங்க, எளிய மக்களுக்கான சுதந்திரமாக இது இல்லை, அதனால நான் எதிர்க்கிறேன்றாரு பெரியார். வாய்ப்பே இல்லை. அவரு இந்த பார்ப்பனர்களை வைத்தே தான் திராவிடம் 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 ஒண்ணு கட்டமைச்சுட்டே போயிட்டு இருக்காரு. 1938 வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழர் நாடு வேணும், தனி தமிழ்நாடு வேணும், தமிழர் தேசம் அமையணும்னு சொல்லி அவர் குறிக்கோளா பேசினார் இல்லையா? அதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாரு? எங்க போனாரு? கொஞ்சம் பக்கத்தை காணாம போயிட்டாரு. திராவிட நாடு திராவிட இருக்கேன்னு போனாரு. திடீர்னு 1950களில் வந்தாரு, 56ல வராரு. வந்து என்ன சொன்னாரு? தமிழ்நாடு தமிழர் இருக்கேன். இது வந்து பித்துக்குளி தனம் இல்லையா? பிறல் நாக்கு இல்லையா? நான்கு நாக்கு பேச்சு இல்லையா? தமிழர்களுடைய போராட்டத்தில் பங்கெடுத்துக்கலன்றீங்களா? ஏத்துக்கல. ஈவேரா அப்படிங்கக்கூடியவர் ஒரு முரண்பாடுகளின் மூட்டை. அவர் வந்து ஒரு விசித்திரத்தின் விளைநிலம்னே சொல்லலாம். சனியன் சொன்னா தானே கவலையா இருக்கு. தத்தாரி, தற்குறி, விசித்திரத்தின் விளைநிலம். பெரியாருமே ஒரு தற்குறின்னு சொல்ல. தற்குறி, தத்தாரி, தற்குறின்னு சொல்றது கஷ்டமாச்சுன்னா தத்தாரின்னு வச்சுக்கோங்க, விசித்திரத்தின் விளைநிலம்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். முரண்பாடுகளின் மூட்டைன்னு வச்சுக்கோங்க. சிரிச்சுட்டே சொல்றேன், கொஞ்சம் பெருமையா. முரண்பாடுகளின் மூட்டை, விசித்திரத்தின் விளைநிலம், பெருமையா சொல்ற மாதிரி சொல்லி. நீங்க இவ்வளவு பேசுறதுக்கு காரணமே இருக்குல்ல, அப்பா அப்பான்னு என்ன மடக்கிற கேட்கற காரணமே பெரியார் தானே. பெரியார் சொல்லி கொடுத்து அவருடைய சுதந்திரம், அவருடைய பெண்ணுரிமை இவ்வளவு இந்த மண்ணுல பாடுபட்டு வந்ததால் தானே இன்னைக்கு தாரிகா நீங்க இப்படி பேசிட்டு. பெரியாருக்கு முன்னாடி யாருமே பாடுபடலையாப்பா பெண்களுக்காக? பெரியார் பெண்களுக்காக அப்படி என்னத்தான் செஞ்சுட்டாருன்னு சொல்லுங்களேன். பெரியார் சாதியை ஒழிச்சார், பெரியார் சாதியை ஒழிச்சார். நானும் 5 மார்க் கொஸ்டின் எல்லாம் படிச்சு சின்ன பிள்ளைல எழுதி 4.5 மார்க் வாங்கியிருக்கேன். கரெக்டா படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதி. என்ன சாதியை ஒழிச்சாருன்னு கேட்டா எங்க மிஸ்ஸுக்கே தெரியல. என்ன சாதி? 4 பேர் சொல்லுங்க சாதியோட பேரு. அகா ஜுகா புகான்னு 3 சாதி இருந்துச்சுமா, அதை முடிச்சுட்டாரு. இன்னைக்கு அந்த சாதிகள் இல்ல. அப்புறம் இங்க பாருங்க, பெண்ணடி மேல இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சு, இன்னைக்கு அதெல்லாம் இல்ல. இவர் கலப்பி விட்டதுதான் இன்னைக்கு வரைக்கும் மிதிச்சுட்டு இருக்காங்க. அரசியல் படுத்தினாரா? அரசியல் அதிகாரத்தை வாங்கி தர முடிஞ்சா? இவருடைய அடிவடிகள் தானே இன்னைக்கும் ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறாங்க திமுக. அவர்களால, ஈவேராவால அரசியல் படுத்த முடிஞ்சா? பெண்கள் அரசியல் அதிகாரம் வாங்க முடிஞ்சா? இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி நேத்து மலையில முளைச்ச காளான்னே சொல்லுங்களேன். எங்களை நேற்று தொடங்கின கட்சி, நாங்க 15 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கின கட்சி. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கேயோ, நாங்க எங்கேயோ 117 ஆண்களையும் 117 பெண்களையும் சமமா கொடுத்து போறோமே. நாங்க ஆணுக்கு பெண் சமம் இல்ல, ஆணும் பெண்ணும் சமம்டா. நீ நான் வெவ்வேற கிடையாது. உன்னைய மாதிரிதான் எனக்கு, உனக்கு கீர்னா வர ரத்தம் தான் எனக்கும் கீரும் வந்தா கீர்னா வரும் சொல்றாரா இல்லையா? இத சொன்னாரா ஈவேரா? பெண்களை வெளியே வந்து பேச சொன்னாரா? வெளியே வர பெண்களை வேசிங்கிறாங்க.
கட்டின பொண்டாட்டியே ஊருக்கு புதுசா வந்திருக்க தாசி அப்படின்னு இவர் சொன்னாரு அப்படின்னு இவங்க ஆளுகளே சின்ன குழந்தைகளுக்கு கதை எழுதுறாங்க. சிறார் கதைகள் இருக்கு இல்லையா, அந்த சிறார் கதைகள்ல பெரியாருடைய கதை ஒன்று சொல்றேன் வாங்க, தன்னுடைய மனைவியை தாசின்னு சொல்லி கிண்டல் செய்தார், நகைப்பு செய்தார். இதெல்லாம் வந்து நாஞ்சில் சம்பத் பேச வேண்டிய விஷயம். அவர் தான் பறக்கிற நிலாவை கையால பிடிக்க முடியுமா, காத்தை கைது செய்ய முடியுமா அப்படிலாம் பேசுவாரு. ஊதுகடல் உள்வாங்குமா, வெளிவருமா, வல்கானோ செத்து போகுமா அப்படிலாம் பேசுவார். இல்லாததெல்லாம் பேசுறவர் அவர் தான். ஓமை கவி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். பெரியாரை வச்சுட்டு அவர் சொல்ற சாதி ஒழிப்புக்கு ஒரு பங்களிப்பு இருக்குதுன்றதை நீங்க ஏற்கிறீங்களா மறுக்கிறீங்களா? எனக்கு அதில் முரண்பாடு இருக்குன்னு நான் உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றேன். அதனால தான் இன்னைக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு ஓரளவுக்கு மேல வந்து இருக்கிறாங்க. திருமாவளவன் போன்றவங்களாம் அரசியல் காலத்தில் இன்னைக்கு இருக்கிறாங்கன்னா திராவிடத்தினுடைய ஒரு சப்போர்ட் கைக்கூடி இருக்கிறதால தான். இல்லைன்னா அவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னும் கீழவே தான் இருந்திருப்பாங்க. சாதியை வந்து ஒழிச்சிருக்கிறோம் அப்படின்றாங்க. என்ன பதில் சொல்ல வரீங்க? சாதி ஒழிப்பு சாத்தியமா இருக்குதா இல்லையா? இல்லைங்கய்யா, எங்க சாத்தியமா இருக்குது? அவங்க வழியில வந்த திராவிட கட்சிகளே வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. என்ன திராவிட மாடல் ஆட்சி? திண்ணியம் மாடல் ஆட்சி, இறையூர் மாடல் ஆட்சி. திண்ணியம் இறையூர் தான் திராவிட மாடல் ஆட்சி. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. அண்ணன் திருமாவளவனுக்கு உண்மையாலேயே திராவிட கட்சிகள், உண்மையாலேயே திமுக திராவிடர்களின் அடிவருடி, திகாவின் அடிவருடி உண்மையாகவே சமூக நீதியை பேசுறாங்க அப்படின்னா அவங்க கட்சியில இந்நேரம் ஒரு பெரும்பான்மையான வாக்குகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி எங்க அண்ணன் திருமாவளவன். அவர் என்ன துணை முதல்வராக இருக்கணுமே, அவங்க கட்சியில இருக்க ஒரு ஆளை சபாநாயகர் ஆக்கலாமே, ஏன் செய்யல? ஏன் அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கல? ஏன் அதிகார பங்கு அவங்களுக்கு நீங்க கொடுக்கல? அப்ப நீங்க இன்னும் அவங்களை எப்படி பாக்குறீங்க? நான் சொல்ல விரும்பல. ஐயா சொல்லுங்க, எப்படி பாக்குறாங்க? ஐயா துரைமுருகன் என்ன சொல்றாரு? கூப்பிட்டு என்ன பெரியவா கூப்பிட்டாரு, கூப்பிட்டு வா உன் பேர் என்ன? துரைமுருகன் சொன்னேன். என்ன ஜாதி? நான் எங்க ஜாதி சொன்னேன். நீனும் பறைய மாதிரிதான் அப்படின்னு சொன்னாரு. பெரியாருங்கிற ஈவேரா அவருக்கு பொழப்பே பாக்குறவங்க எல்லாம் உன் ஜாதி என்ன, உன் பேர் என்ன, உன் ஜாதி என்ன, ஒரு டைரி வச்சுக்கு வரான், எடுத்து குறிச்சுக்கு வரான். இதை சொல்றாங்களா இல்லையா? இன்றைக்கு பெரிய பெரிய தலைமைகள் இதை வந்து ஸ்டேஜ்ல நின்று பேசுறாங்களா இல்லையா? என் ஜாதியை கேட்டாருன்னு இவர் சொல்றாரு, துரைமுருகன் சொல்றாரு, இன்னொரு அம்மா சொல்றாங்க, இன்னொருத்தவங்க சொல்றாங்க. நான் சொல்லலைங்க, நான் சொன்னாலும் கோச்சுக்கிறீங்க. இவங்க எல்லாம் சொல்றாங்களா? பதில் சொல்லுங்க, அவங்களுக்கு பதில் சொல்லுங்க. துரைமுருகனுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா வந்து சும்மா வளர்றாரு, தூக்கம்ல 2 நாளா அவருக்கு பித்துக்குழி ஆயிட்டாரு, வளர்றாருன்னு சொல்லுங்க. பைத்தியம் ஆயிட்டாரு, வளர்றாருன்னு சொல்லுங்க. ஏன் ஜாதியை எடுத்து குறிச்சு வச்சுக்கணும்? ஜாதியை அழிக்கிறதுக்கா? ரப்பர் வச்சு அழிஞ்சிருமா? இல்ல அந்த சமூகத்தை எதுக்கு குறிச்சு வச்சுக்கிறோம்னா அவங்களால நம்ம மேல கொண்டுட்டு வரணும் மறக்காம அப்படின்னு குறிச்சு வச்சுக்கலாம்ல. மறக்காம கொண்டு வரதுக்கு இங்க என்ன 4850 சமூகமா இருக்கு? எத்தனை சமூகம் இருக்கு மிஞ்சி போனா? 2 தடவை விரல மடக்கி என்னீங்கன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. நீங்க தான் சமூகம் இல்ல, சாதி இல்ல, எனக்கு சாதி அபிமானம் இல்ல, மொழி அபிமானம் இல்ல, நாடு அபிமானம் இல்ல, இன அபிமானம் இல்லங்கிறீங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? மொத்தமா சாதி இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. சாதிகள் இல்லை அடி பாப்பான்னு சொல்லிட்டான், அவனை பாப்பான்ட்டீங்க. நீங்க சாதியை குறிச்சு வச்சுக்கிட்டீங்க, நீங்க பெரியார் ஆயிட்டீங்க. அவர் பெரியார் இல்ல, அவர் மிக 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 சிறியார், அவ்வளவுதான். இந்த தொப்பி அம்மான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, தொப்பில வாந்தி எடுத்து மேல ஊத்திக்கிறாங்க, அவங்களை வந்து சாமின்னு கும்பிட்டுக்கிறாங்க. அந்த காலத்து தொப்பி அம்மா இந்த ஐயா. யார சொல்றீங்க? ஈவேரா. அந்த காலத்து தொப்பி அம்மா என்ன பண்ணுவாங்க? தொப்பி அம்மாவுக்கு, தொப்பி அம்மா ஒரு மனநல பாதிக்கப்பட்டவங்க. அவங்க தன்னை சாமி எல்லாம் சொல்லல, ஆனா அவங்க ரோட்ல யாசகம் கேட்டு போகக்கூடியவங்க. இன்னைக்கு 2025 இன்னைக்கு அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் போறாங்களோ அவங்க பின்னாடி எல்லாம் ஓடுவாங்க, காலெல்லாம் தொட்டு கும்பிடுவாங்க, உடம்பெல்லாம் அவங்க வாந்தி எடுத்து வச்சிருப்பாங்க. அது அவங்களுக்கு தெய்வம். அந்த மாதிரி இந்த ஆள் வந்து ஒரு கிறுக்கன். ஈவேரா அப்படிங்கக்கூடியவர் வந்து ஒரு பித்துக்குழி, ஒரு பைத்தியம், ஒரு கிறுக்க மாதிரி வாய்க்கு வந்ததெல்லாம் உடனிட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து சாதி இல்ல அது இல்லைன்னு சொன்னாரு. ஈவேரா அப்படிலாம் எதையுமே சொல்ல கிடையாது, அப்ப அதுக்காக பாடுபட கிடையாது. அப்படி பாடுபட்டாரு சொன்னாருன்னா கொண்டு வாங்க விடுதலைய. நான் சொல்றேன்ல, என்னுடைய குற்றத்துக்கு, நான் என்னுடைய குற்றச்சாட்டுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. போங்க போய் கதவை தட்டுங்க, பெரியாற்றல் கதவை தட்டினீங்க, குடுன்னு கி வீரமணி வருவாங்க. வந்து உங்களுக்கு எடுங்க, விடுதலை பத்திரிகையுடைய தரவுகள் எடுங்க, நாங்க சரி பார்க்கணும்னு போய் கேளுங்க. இப்போ கேட்டு எங்களுக்கு வாங்கி கொடுங்க. நீ சொல்றீங்களா அப்படிலாம் ஒண்ணு இல்லவே இல்லமான்னு சொல்லுங்க. பொது உடைமையாக்குங்க. நாங்க போய் படிக்கிறோம், ரோஜாமுத்தைய ஆவண காப்பகம் போய் நாங்க இதெல்லாம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் படிக்கிற மாதிரி தான் படிச்சுக்குவோம். ஒரு ஆர்டிஐ போட்டா கேட்டு கிடைக்கிற மாதிரி வாங்கி வழிவகை செய்யுங்க. ஏன் அப்படியே தனி சொத்தாவே வச்சிருக்கீங்க? ஏன் பீரோக்குள்ள போட்டு பூட்டிருக்கீங்க? நாங்க வெளியிட்டாலும் அது இல்லைங்கிறீங்க. நாங்க வெளியிடுறோம்லப்பா, நாங்க ஆவணம் பூரா வச்சிருக்கிறோம்ப்பா, நாங்க வெளியிட்டோம்னா இதெல்லாம் உண்மையானது இல்ல, இதெல்லாம் போய் அப்ப உண்மையா கொடு, அத பொது உண்மையாக்கு. அறிவில் சிறந்த என்னோட பிள்ளைகள் போய் படிக்கட்டும். இந்த திராவிட கழகம், திமுக, குறிப்பா திமுக இன்னைக்கு பாருங்க, இவர் மந்திரியா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல இவர் மனுஷனானு பாக்கணும். நாங்க செந்தில் பாலாஜிய இதே ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரா இல்லையா? அதிமுக இருக்கையில திடீர்னு நீங்க வந்து செலவு பண்ணி அவரை வந்து மனிதரில் புனிதரா மாத்திட்டாரு. மனிதரில் புனிதரா மாத்தினதுக்கு அப்புறம் அவருடைய கொள்ளை
அவருடைய ஊழல் எல்லாத்தையும் ஒழிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய ஊழலை, தன்னுடைய லஞ்ச லாவண்யங்களை, தன்னுடைய முறைகேடுகளை மறைப்பதற்கு பயன்படுத்திய அந்த போர்வை தான் ஈவேரா. அந்த போர்வைய அப்படியே பீச்சங்காலால நான் தள்ளி விட்டு அம்பலப்படுத்தி விட்டேன். அங்க இருந்த 8 பிள்ளைகளும் 8 நாம் தமிழர் பிள்ளைகளும் அந்த திமுக போத்திருந்த ஈவேராங்கக்கூடிய போர்வையை தன்னுடைய இடது காலால அப்படி திறந்து விட்டுட்டோம். அம்பலப்பட்டு போயிட்டாங்க. அதனால என்ன செய்யறது தெரியாம கதறாங்க. தனி மனித தாக்குதல் செய்யறாங்க. பெரியாரையும் அம்பேத்கரையும் எதிர்ப்பவர்களை பழனி பாபா இஸ்லாமிய சமூகத்துல மாபெரும் ஒரு ஆளுமையாக இருந்துட்டு போனது பெரியவர் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யாரெல்லாம் பெரியாரை எதிர்க்கிறார்களோ, அம்பேத்கரை எதிர்க்கிறார்களோ அவர்கள் எல்லாம் யாருன்னு சொன்னாரு. நீங்க எங்க இருக்கீங்க இப்ப சொல்லுங்க. இஸ்லாமிய சமூகத்திலிருந்து வந்த ஒரு மாபெரும் தலைவர் அம்பேத்கர் அவர்களையும் பெரியார் அவர்களையும் எதிர்க்கிறவர்களை அம்பலப்படுத்த அவங்க RSS பின்னணியில இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னார்ல. நீங்க இப்ப பெரியாரை இவ்வளவு எதிர்க்கிறீங்களே, யாரோட பின்னணியில இருக்கீங்க? நாங்க யாரு பின்னணியில இருக்கோம், யாருக்கு முன்னணியில இருக்கோங்கிறதெல்லாம் இல்லைங்கப்பா. நீங்க என்ன அப்படி பேசுறீங்க? அவர் சொன்னது உண்மை, 100 விழுக்காடு உண்மை. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல முதல் 10 ஆண்டோ இல்ல முதல் 50 ஆண்டோ அவன் எடுக்கக்கூடிய முடிவு அப்படிங்கக்கூடியது ஒரு மேலோட்டமான முடிவு. இறக்கும் தருவாயில அவன் வாழ்க்கையை முழுசா பார்த்ததுக்கு அப்புறம் அவன் என்ன நிலைப்பாடுல இருக்கிறானோ அதுதான் அவனுடைய உண்மையான நிலைப்பாடு. அதுதான் அவனுடைய உண்மையான நிலைப்பாடு. ஆரம்பத்துல பெரியார் ஐயா, ஈவேரா ஐயா வாழக்கூடிய நேரத்துல அவர் இறந்து போகும்போதெல்லாம் பழனி பாபா கிட்டத்தட்ட ஒரு 23-24 வயசு தான் இருந்திருக்கும். அப்ப அவருக்கு ஒரு பெரிய முதிர்ச்சி இல்ல. அவருக்கு என்ன தெரிஞ்சோ அதுதான் அவர் மீதி காலத்துல பேசிட்டு இருந்தாரு. அப்புறமா நாங்கள் படிச்ச மாதிரி டீப் டைவ் இன்டு ஈவேரா போனதுக்கு அப்புறம் தான் இது சாக்கடைன்னு தெரிஞ்சிருச்சு. தெரியும் தான் அப்புறம் சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? எதிர்க்கிறாரு. இங்க பாருங்க, நான் சொல்றேன். கருணாநிதி அவர்கள் மத்த RSS காரனாவது என்னை நெஞ்சில குத்துனான். கருணாநிதி என்னை முதுகுல குத்திட்டார். அவனை நம்பாதீங்க சொன்னாரா இல்லையா? ஈவேராவையும் அம்பேத்கரையும் ஏற்காதவங்களை நீங்க ஏற்காதீங்க அப்படின்னு சொன்ன எங்கள் ஐயா உடன்பிறப்பே மயிரே மட்டையன்னு வசனம் எழுதுவான்டா. அவன் தன்னுடைய சுயநலத்துக்காக குஷ்பு கூட கூட்டணி வச்சு குஷ்புவின் ஆதரவு, சிலுக்கு சிமித ஆதரவு, எந்த பச்சை துரோகி இவர் கொள்கைக்காக நிலையற்ற கொள்கையற்ற எதையும் விற்க தயாரானவன் கருணாநிதி. அவன் பின்னாலெல்லாம் நாம் 25 ஆண்டுகள் நிற்கவில்லையா? எம்ஜிஆரை எதிர்த்து இதே மதுரை மண்ணிலே எவ்வளவு கொடுமைகளை எதிர்த்து எம்ஜிஆரின் தடை சட்டத்தை முறித்து மறைந்து விட்ட பழக்கட பாண்டியனோடு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டோம். எங்களை செத்தாலும் திமுக பொடி பொத்தி புதைங்கடாங்கிற அளவுக்கு வந்தோம். ஆனா இந்த அயோக்கியன் தன் மகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி, தன் மருமகனுக்கு ஆபத்தென்றால் சர்வகட்சி. ஏப்பா, தம்மம்பட்டியிலும் ஆத்தூரிலும் திருப்பரங்குன்றத்திலே கலவரம் பண்ண நினைத்தானே ராமகோபாலன், அதை கண்டித்து என்னைக்காவது கருணாநிதி இந்த சிறுபான்மை மக்களுக்காக ஒரு சர்வகட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கும். ஆனா ஓட்டு கேட்கும் போது மட்டும் சிறுபான்மை மக்களே, உங்களுக்கு என்னடா சிறுபான்மை மக்களுக்கு நீங்க செஞ்சிட போறீங்க, நீங்க ஒரு மயிராண்டி ஒண்ணும் செய்ய முடியாது, வசனம் வேணா எழுதுவாங்கிறேன். அப்ப இதே புரிதலுக்கு வந்த பிற்பாடு தெரிஞ்சுக்கிறாரு, உங்களுடைய சுய குணத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு பழனி பாபா. அது சரியானதை பேசியிருக்கிறாரு. அவருடைய இறுதி நிலைப்பாடு இதுதான். அது அந்த வழியில தான் இப்ப நீங்க விமர்சிக்கிறீங்க. திராவிட தலைவர்கள் நிறைய பேர் அங்க இப்ப சமூக வலைத்தளத்துல இதுதான் போட்டுக்கிறாரு. பெரியாரை அம்பேத்கர் அவர்களையும் பேசுகிறவர்கள் யார் என்பதை பழனி பாபாவே சொல்லிட்டு போயிட்டாருன்னு. நீங்க பதில் இன்னைக்கு அதே பழனி பாபாவை தான் திமுகவை, கருணாநிதியை மிக கேவலமாக பேசிட்டு இருக்கிறார். என்ன பதில்னு கேட்க வராங்க. அதுல முழுக்க முழுக்க திமுகவுடைய நோக்கம் என்ன அப்படின்னாக்க, எப்பவுமே திமுகவுடைய ஒரு பழக்கம் என்னன்னா, ஒருத்தவங்க பேசுனதுல அ இ ஊன்னு ரெண்டுத்தையும் சேர்த்து ஆ இ ஊ அப்படின்னு சேர்த்துக்குவாங்க. கட் பண்ணி இது கட்டிங் ஃபிட்டிங் ஃபேமிலியா இல்லையா? அதனால கட்டிங் ஃபிட்டிங் வேலையை தான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துட்டு இருக்காங்க. இப்ப ராமகோபாலனை பத்தி ஐயா பேசினாங்களா இல்லையா பழனி பாபா? இதே ராமகோபாலனுடைய படத்தை பஸ் ஸ்டாண்ட்ல வச்சு திமுகவை சேர்ந்த அமைச்சர் ஆர் காந்தி திமுகவுடைய அமைச்சரா ஆனதுக்கு பிறகு இந்த டேர்ம்ல மலர் தூவி அஞ்சலி செலுத்துறாரு ஆற்காடு பேருந்து நிலையத்துல. இது நீங்க ஒரு ஊடகவியலாளர் தானப்பா, நீங்க கேட்டு உறுதி செஞ்சுக்கங்க, நடந்துச்சா இல்லையான்னு உறுதி செஞ்சுக்காங்க. நான் உங்களுக்கு புகைப்படமும் தாரேன், அம்பலப்படுத்துங்க. ராமகோபாலன் திமுகவுக்கு செஞ்சது என்ன? ராமகோபாலன் யாரு, திமுக யாரு? 2 பேரும் மாமா மச்சானா? மாமா மச்சான் உறவா? இல்ல ராமகோபாலன் தமிழ்நாட்டுக்கு, தமிழக மக்களுக்கு செஞ்சது என்ன? ராமகோபாலன் ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு செஞ்சது என்ன? ராணிப்பேட்டை மக்களுக்கு செஞ்சது என்ன? நீ என்ன சொல்ற எங்க கிட்ட, மேல் விஷயத்துக்கிட்ட இல்ல ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கிட்ட வாக்கு கேட்கும் போது இஸ்லாமியர்களின் பாதுகாவலர் நம்ம எல்லாம் மாமா மச்சான்னு கேட்டு எங்க வாக்குகளை வாங்கிக்கிறீங்க. மொத்தமா வாக்குகள் திமுகவுக்கு போடுறாங்க, போட்டு உங்களை மேல உட்கார வைக்கிறாங்க. நீ என்ன பண்ற? கொல்லவாசலா போய் ராமகோபாலன் படத்துக்கு அஞ்சலி செலுத்துறீங்க. ஆர் காந்தி தான் அப்படி செஞ்சாரா? முதலமைச்சர் ஸ்டாலின் போகலையா இலகணேசன் ஐயாவுடைய அஞ்சலி புகைப்படத்துக்கு அஞ்சலி செலுத்த? அரசியல் நாகரிகமா? அரசியல் நாகரிகம், அதுக்காக போய் மரியாதை செலுத்திட்டு அவர் தமிழக முதல்வர் சார்பாக, தமிழக அரசு சார்பாக போனார்னா அது அரசியல் நாகரிகம். அவரை மேல அனுப்பி வச்சது மோடிஜி.
நீ போகலைன்னா வரும் உனக்கு ஈடி, ம். போறியா இல்லையாடி அப்படின்னு கேட்டவர் மோடி ம். இல்லையா? ம். அனுப்பி வச்சவர் மோடியா இல்லையா? மோடியுடைய சார்பில் மோடி அனுப்பி வச்சதுனால அவர் போனாரா இல்லையா? அதுதான் சொல்றோம். அவர் அன்னைக்கு இலகணேசனுடைய புகைப்படத்துக்கு மரியாதை செலுத்தினாரு. இவரு அவருடைய அடிவரடி அவருடைய கட்சியில இருக்கக்கூடிய அமைச்சர் இவர் வந்து ராமகோபாலனுக்கு அஞ்சலி செலுத்துறாரு. ஏன் இவங்கெல்லாம் இவங்களுக்கு அஞ்சலி செலுத்துறாங்க? இவங்கெல்லாம் சங்கி இல்லையா? இவங்கெல்லாம் பெரிய புரட்சியாளர்களா, போராட்டக்காரர்களா, தமிழுக்காக பாடுபடுறவங்களா? இப்ப பாரதியார் மேடையில இதெல்லாம் நீங்க பேச வேண்டியது, சீமான் அவர்களும் பாரதியார் மேடையில போய் பேச வேண்டியது என்ன தேவை இருந்தது? ஏன் ஆரியத்தோட கை கோக்குறீங்க? இந்த கேள்விக்கு பதில் என்ன? பாரதியாருக்கும் ஆரியத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் ஒரு பார்ப்பனர் அப்படிங்கிறதுனாலயே அவர் ஒரு ஆரியராகவும் பாப்பான் யாரு இல்லைன்னு சொன்னா? எங்க ஐயா நெல்லைக்கண்ணன் சொல்றாருல்ல, அவர் ஒரு கதையை உதாரணமா சொல்றாரு. ஒரு சலவை தொழிலாளி வீட்டுக்கு பாரதியார் போறார். போகும்போது அவங்க வீட்டுல இட்லி சாப்பிட்டு இருந்தாங்களாமா. பாரதியாரும் போய் உட்கார்ந்து எனக்கு 2 இட்லி கொடுங்கன்னு கேட்டாராம். அதை பார்த்து யாரோ அந்த வழியா போகக்கூடிய ஒரு பார்ப்பனர், பாரதியாருடைய சமூகத்தை சேர்ந்தவர், அவர் பார்த்துட்டு என்ன இப்படி உட்காந்துருக்கீங்க ஐயர்வாள், வாங்க வெளியில வாங்க அப்படின்னு கூப்பிட்டதுக்கு, நம்மாத்து இட்லியை விட இது நல்லா இருக்கிறதுன்னு சொன்னாராம். ரொம்ப சாஃப்டா இருக்கிறது, மிருதுவா இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதை சொல்லி நெல்லைக்கண்ணன் சொல்றாரு, இதனால தானே எனக்கு இந்த பாப்பானை பிடிக்கும். மேற்கொண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மாத்து இட்லியை விட இது நல்லா இருக்கிறதுன்னு சொல்றாரு பத்தியா, சண்டை வளர்க்குறாரு, உரண்டை வளர்க்குறாரு பத்தியா, அதனாலதான் அந்த ஐயன் எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிறாரு. பாரதிய பார்ப்பனாவே நாங்க ஏத்துக்கிறோம். ஏன் தமிழ் சமூகத்துக்காக போராடின பாப்போம். அதனாலதான் நிச்சயமாக அப்படி நீங்க புறந்தள்ளிட்டு போக முடியாது. என் மொழிக்காக இவ்வளவு பேசி இவ்வளவு அடக்குமுறைகளை சந்திச்சு தன்னுடைய இறுதி ஊர்வலத்துல வெறும் 14 பேர் மட்டுமே வர்ற அளவுக்கு வெள்ளக்கார அரசாங்கத்தால போட்டு நசுக்கப்பட்டு இங்க இருந்து புதுச்சேரிக்கு போய் அங்க உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு அவரை வந்து விரட்டி அடிச்சது இந்த ஆங்கில அரசாங்கம். அதையும் தாண்டி ஆங்கிலேயர்கள் என்ன சொல்றாங்க? பாரதியுடைய பாட்டையும் சிதம்பரத்துடைய சிதம்பரத்துடைய பேச்சையும் கேட்டா செத்த போனதுக்கு கூட உயிர் வந்துருக்கிறோம் சொன்னானா இல்லையா? ஆங்கிலேயன் வெளியிட்ட அறிக்கை, அது கவர்மெண்ட் அறிக்கை. பாரதியுடைய பாட்டை படிச்சவனும் சிதம்பரத்துடைய பேச்சை கேட்டவனும் செத்த பணமா இருந்தாலும் அவனுக்கு உயிர் வந்துடும் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். அப்ப அவனுடைய அஸ்திவாரத்துல இருக்க ஒரு கல்லைய புட்டிங்க எறியுது இல்லையா? அவனை போட்டுற அவன் யார போட்டுறது? தமிழ் மொழியை தூக்கி பேசிய பாரதியை விட்டுட்டு தமிழ் மொழியை சனி என்ற பெரியாரை தூக்கி பேசுவது பெரியார் அவங்க சொல்றீங்க. நாங்க ஈரவெங்காயம் அவ்வளவுதான். அவர் என்ன பேசினாரோ அதை பேசுங்க. பாரதியார் இதையெல்லாம் பேசியிருக்கிறார், தமிழுக்காக இவ்வளவு செஞ்சிருக்கிறார், நாங்க தரவுகளோட சொல்றோம், வரலாறு சொல்லுது, நாங்க பேசுறோம். ஈவேராவும் செஞ்சிருக்கிறாருங்க, அதை விட கொஞ்சம் ஒருபடி அதிகமாவே செஞ்சிருக்காரு. அதனாலதான் நாங்க பாரதியை புறந்தொள்ளணும். நீ சொல்லு, நீ பேசுறதுக்கு பாயிண்டே இல்லைன்னு ஹிஜாபுக்கு காவி வேஷம் போட்டு விடுறேன். இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஹிஜாபுக்கு காவி வேஷம் போறதெல்லாம் தாண்டிங்கப்பா, அங்க 8 பேர் உட்கார்ந்துருந்தோம்ல, 8 பேர் நாங்க அந்த நிகழ்வுல பங்கு பெற்றோம். அந்த 8 பேர்ல 5 பேர் இஸ்லாமியர்கள். தாங்க முடியல. 5 பேருமே வேட்பாளர்கள், தாங்க முடியல. 117 பெண்கள் தாங்க முடியல. திமுகவுக்கு தாங்க முடியல. ஏன் அவங்களுக்கு தாங்க முடியல? அவங்க தானே இங்க ஆளும் அரசாங்கம், அவங்களால செய்ய முடியலையே. அவங்க செஞ்சாங்களா? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய கேபினெட்ல எத்தனை பெண்கள் சொல்லுங்கப்பா? இன்னைக்கு பெண்கள் மினிஸ்டர் எத்தனை பேர் சொல்லுங்க? குறிப்பா இஸ்லாமிய பெண்களுக்கு ஏன் பங்கு? இஸ்லாமியர் கூட விட்டுங்க, வெறும் பெண்களுக்கு வாங்க. அப்ப நாங்க 117 பெண்களுக்கு இடம் கொடுக்குறோமே. ஜெயிச்சிட்டீங்களா? ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி இடம் கொடுக்குறோம். ஜெயிச்சா என்னென்ன செய்ய காத்திருக்கிறோம்? அதெல்லாம் கண்ணை உறுத்துது. இப்ப இங்க 5 இஸ்லாமியர்கள் பேசுறோம். 5 பேரும் படிச்ச பிள்ளைங்க, 5 பேரும் நல்ல வேலை வாய்ப்புன்னு இருக்கக்கூடிய பிள்ளைங்க. யாருமே வந்து அரசியல் பிழைப்பு தேடி வரல. அண்ணன் போய் பேசினா சீமான் 500 ரூபா கொடுப்பாரு, 1000 ரூபா கொடுப்பாரு, என்னெல்லாம் சொல்றாங்க. சின்ன குழந்தைங்க அது பேசுது. அதுக்கு வந்து ஏழை எளிய இஸ்லாமிய பெண்களை வந்து தேர்வு செஞ்சு சீமான் கொண்டு போய் RSS கிட்ட வித்துடுறாரு. நான் ஏழை எளிய இஸ்லாமிய பெண்ணா? நான் ஒரு பிசினஸ் ப்ரொஃபஷனல். அங்க வந்து அனீஸ் பாத்திமா அவர் அட்வொகேட், அவர் ஹைகோர்ட் அட்வொகேட். என் மச்சான் அபுபக்கர் ஒரு அட்வொகேட். என் கூட வந்திருந்த ஹுசைன் என் தம்பி, அவன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அவன் மென்பொறியாளர். என் மச்சி அனீஸ் பாத்திமா அவ ஒரு IT பார்க்ல வேலை பார்க்கிறவ. இப்ப நாங்கெல்லாம் யாரு? படித்த பிள்ளைகள், அறிவாயுதம் மேந்தி அறிவுபூர்வமான கருத்துக்களை ஒரு பெரிய தளத்துல சின்ன கம்பு எடுத்து பெரிய பாம்பு அடிச்சோமா இல்லையா? செஞ்சுட்டோம், தாங்க முடியல. ஒரு கருத்தரங்கத்திலேயே இஸ்லாமியர்கள், அதுலயும் பெண் பிள்ளைகளுக்கு இவ்வளவு வாய்ப்பு கொடுக்காரு சீமான் அப்படின்னா இன்னும் என்னென்ன செய்ய காத்திருக்காரு? அதனால ஸ்டாலின் அவர்கள் வாயை திறக்காம, திமுக தலைமையை வாயை திறக்காம, திக தலைமையை வாயை திறக்காம, இந்த கால்ல கொலுசு போட்டு மெட்டி போட்டு கக்கூஸ்ல உட்காந்து வீடியோ போடுறான் பாத்தீங்களா? அவன் பேர் என்ன? அவனை விட்டு கத்த விடுறாங்க. குடும்பத்தை பத்தி பேசுறான், என்னைய பத்தி பேசுறான். பேசிட்டு போ. இதெல்லாம் இல்ல, இதுக்கும் மேல நடக்கும்னு தெரிஞ்சுதான் அரசியல் களத்துக்கு வரோம். பிறக்கும் போதே எங்களுடைய இறப்பை உறுதி செஞ்சு விட்டு நாங்க அரசியல் களத்துக்கு வரோம். செத்துதான் போறோம், எப்படிதாலும் சாகத்தான் போறோம். கொஞ்ச நாள் மக்களுக்காக போராடிட்டு தான் சாவோமே, ஷஹீத் ஆவோமே, ஜிஹாத் ஆவோமே. என்னப்ப ஏன் மார்க்கும் அதை வரவேற்குது.
மக்களுக்காக போராடக்கூடிய பொதுமக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அடுத்தவங்களுக்கு பயனுள்ள வாழ்க்கையை வாழக்கூடியவன் உயர்வானவன் இஸ்லாம் சொல்லுது. நான் அதைத்தானே செய்யறேன். அடுத்தவனுக்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவன் ஒரு உயர்வான வாழ்க்கையை வாழ்றவன், ஒரு உயர்வான மனிதன், ஒரு உயர்ந்த மனிதன் அப்படிங்கிறது. ஒரு மருத்துவரா இருக்கலாம், அரசியல் பணி செய்யறவங்களா இருக்கலாம், ஒரு துப்புரவு பணி செய்யறவங்களா இருக்கலாம். உன்னைய தாண்டி அடுத்தவனை பத்தி நீ யோசிக்கிற பத்தியா? சோசியலிசம்ங்கப்பா, பொதுவுடைமை அரசியல் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு என்னுடைய மார்க்கத்துல. நான் வந்திருக்கிறேன், என்னை பார்த்தா உனக்கு எரியுது, என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுதான் பார்ப்பனர்களை உயர்த்தி பிடிக்கிற பேசுற ஒரு இஸ்லாமியரா நீங்க இருக்கும்போது எரியுதுன்றீங்க. பார்ப்பனரே நான் பேசல. நான் வந்து பார்ப்பனர்கள் உயர்ந்தவர்கள் இவங்க என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க, பார்ப்பனர்களை வச்சு பார்ப்பனங்கிற கடப்பாறையை வச்சு திராவிட குட்டி சவத்தை இடிக்க போறேன் அப்படின்னா சீமான் கட்சியில கம்பல்சரி ஒரு 50 பாப்பான் உள்ள சேர போறான். 50 பேருக்கு இடம் கொடுக்க போறாரு. பெரிய பெரிய பதவிகள்ல பாப்பான உட்கார வைக்க போறாரு. இப்ப பாரு அவன் RSS எப்படி நான் வெளியே சொல்றேன் பாரு அப்படின்னு வந்து தயாராகி வந்தவங்க இங்க வந்து பார்த்தா பாரதி என்னும் பார்ப்பன கடப்பாறையை வச்சு குட்டி சவத்தை இடிச்சு தள்ளியாச்சு. தவிடு பொடி இருக்கு. ஈர வெங்காயத்தை ஏற்கனவே செத்த ஈர வெங்காயத்தை சாம்பலாக்கி சாக்கடையில கரைச்சு விட்டாச்சு. தாங்க முடியும் இல்லையா? என்கிட்ட பேசுறது கருத்து இருக்கா? தர்க்கத்துல எங்களை நீ வென்ற முடியுமா? நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளோட தர்க்கத்துல நீ வென்ற முடியுமா? பேசிட முடியுமா? எங்க மழலையர் நீங்க போற போக்குல அந்த ஈர வெங்காயத்தை சாக்கடையில கரைச்சிட்டா தூதி விட்டாச்சுன்னு சொல்றீங்களா? ஒரு அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக தன் வயதிக காலகட்டத்துல மூத்திர சட்டியோட தெரு தெருவாக ஊராக இந்த ஒடுக்குமுறைக்கு எதிராகவும் உங்க மேல இருக்கக்கூடிய குறிப்பா இந்த மாதிரி இஸ்லாமிய சமூகத்துக்கு ஆதரவாகவும் சிறுபான்மையினருக்கு இன்னைக்கும் ஒரு பாதுகாப்பு அரணாக இல்லை பாஜக உள்ள நுழைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த கோஷமாகட்டும், இன்ன வரைக்கும் பக்கவலமா இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை நீங்க இப்படி பேசுவது சரியான ஒரு கேள்வி இருக்கு. சரியாது? தவறு இல்லையா? சரிதாங்க. தவறு இல்லையா? அப்பா சரிங்கப்பா. ஏன்பா தவறு? என்னப்பா மூத்திர சட்டியை கையில எடுத்துட்டு போய் என்னப்பா செஞ்சாரு? எதப்பா விடுதலை அடைய செஞ்சாரு? அப்ப ஒண்ணும் இல்லப்பா, போராடினாரு அதை செஞ்சாருங்கிறீங்கல்லப்பா. அப்ப ஒரு அண்ணா 1.5 காசு இதெல்லாம் ஒரு போண்டா பஜ்ஜி வாங்க விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். யாரையாவது ஈவேரா அந்த போண்டா பஜ்ஜி வாங்கிட்டு வந்து மிச்சம் கொடுத்து அந்த காசை எடுத்து எக்ல சொவிப்பாராம். அந்த மிச்ச காசு குடு இந்த 1 அண்ணாவை குடு, இந்த 1.5 காசை குடுன்னு போட்டு அடிச்சு வாங்கிக்குவாராம். வாங்கி எக்ல சொவிப்பாருன்னு சொல்லி பெருமையா பேசுறாங்க தீக்காக்காரங்க. 1 அண்ணா, 1.5 காசு, 1 காசு, 8 அண்ணா, 4 அண்ணா இப்படி சேர்த்து 1000 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு. என்ன செஞ்சாரு? கல்லூரி கட்டினாரா? மருத்துவ கல்லூரி கட்டினாரா? பள்ளிக்கூடம் கட்டினாரா? இருக்குது, எங்களுக்கு தான் ஏக்கர் கணக்குல இருக்குதே கல்வி நிலையங்கள். அங்க என்ன நடக்குது உள்ள? ஒரு ஏழைக்கு பள்ளி இன்னைக்கு நான் நினைச்சாலும் உங்க வீட்டு பிள்ளை என் வீட்டு பிள்ளைய போய் சேர்ந்த முடியுமாப்பா? டொனேஷன் கேட்கறது இல்ல. உள்ள வந்து உங்களுக்கு சமூக நீதி எல்லாம் கிடைக்குதா? எல்லாருக்குமே எல்லாருமே தரமா ஒரே தரமா வச்சு பார்க்கப்படுறாங்களா? 1 அண்ணா 2 அண்ணா எக்ல சொல்லி நீ யார்கிட்ட கொடுத்துட்டு போனேன்? மனைவி தம்பிட்டு கொடுத்துட்டு போனேன். வடிவேல் பேக்கரி வாங்கின கதையா திகாவை அவர் வாங்கிக்கிட்டாரு. வடிவேல் பேக்கரி வாங்கின கதையா அண்ணாதுரையிட்ட இருந்து திமுகவை இவர் வாங்கிட்டாரு கருணாநிதி. இதை சொல்லுங்க. இது அதோட பெரிய குற்றச்சாட்டு. இன்னும் கதறட்டும். பேக்கரி கதை இங்க கொண்டு வந்து ஒப்பிடுறீங்க. ஆமா, வேற இதை விட சிறந்த கதை என்ன இருக்கு? இதுதானே சரி. நீங்க என்னதான் பேசினாலும் சரிம்மா, இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு எவ்வளவு இதுல எல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் திராவிட மாடல் தான். அது இருக்க போய் தான் எல்லாருக்கும் உண்டான ஒரு பங்கு கிடைச்சிட்டு இருக்கு. அதை நீங்க வந்து அதுக்கு பாடுபட்ட அந்த இயக்கத்தையும் அதனுடைய பிதாமகன் சொல்லக்கூடிய பெரியாரையும் இவ்வளவு மோசமா விமர்சிக்கிறதை எப்படி ஏற்க முடியுன்றது. கண்டிப்பா இவங்க சமூக நீதிக்காக என்னப்பா பண்ணிருக்காங்க? இடஒதுக்கீடுக்காக முதல்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க? ஒண்ணும் இல்ல. நம்ம ஐயா பொன்முடி உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்லயும் இடஒதுக்கீடு இருக்கணும், பிளேஸ்மெண்ட்ல இடஒதுக்கீடு இருக்கணும், உள்ள வந்து பெண்களுக்கு 30 விழுக்காடு கொடுக்கணும், பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுக்கணும், இதெல்லாம் கொண்டு வராங்க. கொண்டு வரவும் ஐயோ நம்ம தலை போச்சே அப்படின்ட்டு எல்லா டீம் யூனிவர்சிட்டியும் ஒன்னா சேர்த்து நேரடியா கொண்டு போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஒரு வழக்கு தொடுத்தது யாரு? வேண்டாம் இடஒதுக்கீடு வேண்டாம், டீம் யூனிவர்சிட்டியில இடஒதுக்கீடு வேண்டாம் அப்படின்னு கேட்டது யாரு? இந்த கி வீரமணி ஐயா தானே. அத சொல்லுங்க. பேசி ஜெயிக்க முடியாது போல இருக்கு. இல்லப்பா, அது நடந்துச்சா இல்ல? உண்மையா போய் அப்ப இடஒதுக்கீடுக்கு இவங்க எதிராக தானே இருக்கிறாங்க, சமூக நீதிக்கு இவங்க எதிராக தானே இருக்கிறாங்க, அப்ப சமுதாய படிநிலை, சமூக படிநிலை இதுக்கெல்லாம் அவங்க எதிராக தானே இருக்கிறாங்க. நீ கீழே ஏறு, நான் எப்பவும் மேலே தானே இருப்பேன்னு சொல்றாங்கல்ல. நான் என்ன கேக்குறேன், இந்த பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, பெரியார் மணியம்மை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, இது முதல்ல எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? யாருடைய நிலம் இது? 99 வருஷத்துக்கு கொஞ்சம் காசு கொடுத்து அக்ரிமெண்ட்டை போட்டு நாங்க ஒரு தொண்டுக்காக நாங்க எடுக்கிறோம், ஒரு கல்வி தொண்டு செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு எஜுகேஷனல் ட்ரஸ்டா தானே நீங்க அதை கொண்டு வர்றீங்க, மக்களுக்கு எஜுகேஷன் இது கொடுக்கறதா தானே கொண்டு வரீங்க, சர்வீஸ்க்காக தானே அதை கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வந்த நீங்க ஃபீஸ் எவ்வளவு வாங்குறீங்க? எத்தனை பிள்ளைகளை ஃபீஸ் இல்லாம சேர்த்துருக்கீங்க? எத்தனை தீக்காவை சேர்ந்தவர்கள் இலவசமாக அங்க படிக்கிறாங்க? சொல்லுங்க சொல்லுங்கப்பா. நீங்க தானப்பா அப்ப சொன்னீங்க சமூக நீதி, இடஒதுக்கீடு இதை பத்தி எல்லாம் வந்து இவங்க பேசிருக்காங்களே. கேள்வி வச்சுக்கிறீங்கன்னு ஆர்டிஐல போய் கேட்டு எழுதி வாங்கி தரோம் உங்களுக்கு. அவசியம்.
ஆமா. அவசியம்ப்பா. சரி, அந்த யூனிவர்சிட்டியில ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் இருக்குதா இல்லையான்னு நீங்க கேக்குறீங்க இப்ப. ஆமா, இல்லவே இல்லங்கிறத தெளிவா சொல்றேன். இருந்துச்சுன்னா அவங்க எடுத்து ஆமா, போட்டு. ஏன்னா இங்க வந்து இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு சொல்லி பொன்முடி ஐயா அவர்கள் சொன்னப்ப வேண்டான்னு போய் சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அதை அவங்க மறுக்கிறாங்கன்னு தானே அர்த்தம். அதெல்லாம் இல்லங்க. அப்ப சமூக நீதி பார்வையில அவங்களுக்கு இல்லன்றீங்களா ஆசிரியருக்கு? அப்படிப்பட்ட மைண்ட் செட்டே கிடையாது. ஆசிரியர்களும் வரக்கூடாது. அப்ப ஆர்எஸ்எஸ்க்கு இவங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல போகுது நீங்க சொல்ற ஆர்குமெண்ட் பார்க்கும்போது. நான் தான் முதலே சொல்லிட்டேனே, அவங்க வந்து சவுண்ட் இந்துத்துவம், இவங்க சாஃப்ட் இந்துத்துவம். அவங்க காவி உடை, இவங்க கருப்புடை. அவங்க காவி சட்டை, இவங்க கருஞ்சட்டை. அவ்வளவுதான். நிறம் தான் வேற வேற, குணம் ஒண்ணு, மனமும் ஒண்ணு. இல்ல யாருமே படிக்க வைக்கலன்னு சொல்றீங்களா? மொத்தமே இவர்கள் யாரும் படிக்க வைக்கல, காசு வாங்காம படிக்க வைக்கல அப்படி சொல்லணும் நான் திருப்பி. சரி, காசு வாங்காம படிக்க வைக்கலையான்றீங்க. ஆமாப்பா. சரி, வேற யாரெல்லாம் அதை செய்திருக்காங்க நீங்க சொல்ல வரீங்க? செத்தும் கொடுத்தான் சீதாகாதி. சீதாகாதி ட்ரஸ்ட் இன்னைக்கு என்ன, நான் அதுலதான் படிச்சேன். நான் பிஎஸ் அப்துரஹ்மானுடைய ட்ரஸ்ட்ல படிச்சேன், கிரசன்ட் ஸ்கூல்ல படிச்சேன். அதே மாதிரி சிஎஸ்ஐ டயசிஸ் கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட்ல உள்ளது. அவங்களுக்கு நாடு முழுக்க இருக்குதே, வெள்ளக்காரன் காலத்துல இருந்து இருக்குதே கல்வி நிலையங்கள். நான் சிஎஸ்ஐ டயசிஸ்ல படிச்சிருக்கேன், விஆர்வி ஸ்கூல்ல படிச்சிருக்கேன். கல்வி மட்டும் இல்லாம கம்பேஷன் ஹாஸ்டல்னு சொல்லி பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து காசு வாங்கி, பிரிட்டிஷ்ல இருந்து அங்கேருந்து வெளிநாட்டு ஃபண்டர்ஸை பிடிச்சி அந்த பிள்ளைகளுக்கு இருப்பிடம் உடையெல்லாம் கொடுத்து அங்கே தங்க வச்சு படிக்கக்கூடிய அந்த சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. 2015 வரைக்கும் நான் படிச்சிருக்கேன். நான் தான் சொல்றேன், விஆர்வி ஸ்கூல்ல நான் படிச்சிருக்கேன். விஆர்வி ஸ்கூல் வந்து சிஎஸ்ஐ கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல, அது ஒரு கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். நான் அதுலயும் படிச்சிருக்கேன். சீதாகாதி ட்ரஸ்ட்லயும் படிச்சிருக்கேன், பிஎஸ் அப்துரஹ்மான்லயும் படிச்சிருக்கேன். ஜமால் முகமது காலேஜ், எங்க வீடு எல்லா ஆம்பளை பிள்ளைங்களும் அங்கதான் படிக்கும். எங்க ஊர் சி அப்துல் ஹக்கீம் காலேஜ். நான் காலேஜ் படிச்சது மேல்விசாரம் முஸ்லீம் எஜுகேஷன் சொசைட்டி. மேல்விசாரத்துல இஸ்லாமிய பெண்கள் வெளியூருக்கு போய் படிக்கிறது சிரமமா இருக்கும், வெளியூர்ல போய் தங்குற பழக்கம் எங்க பிள்ளைகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே இல்ல. அது கொஞ்சம் சங்கடமா இருக்கும் பிள்ளைகளுக்கு. அப்படிங்கிறதுனால எங்க பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக எங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பெருமகனார் அதை செஞ்சார், ஒரு வள்ளல் அதை செஞ்சார். மேல்விசாரம் முஸ்லீம் எஜுகேஷன் சொசைட்டி. நான் என்னுடைய இளங்கலை ஆங்கிலம் அங்கதான் படிச்சேன். இவ்வளவும் படிக்க வச்சிருக்காங்க ஏற்கனவே. அவங்களுடைய சமூகத்துக்காக செஞ்சிருக்காங்களே, அவங்களுடைய சமூக பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக செஞ்சிருக்காங்க. குறைந்தபட்ச ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, ஒரு மினிமல் ஃபீஸ் வாங்கிக்கிட்டு, இல்ல ஃபீஸே வாங்காம இலவசமாக கூட ஒவ்வொருத்தவங்க செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. இவர் பெரியார் தான் செஞ்சாரு, பெரியார் மணியம் மேலதான் தமிழ்நாட்டுல கூடிய எல்லா ஏழை பிள்ளைகளும் படிக்குது அப்படின்னா எப்படிங்க? எத்தனை ஸ்கெடியூல் பட்டியலினத்த பிள்ளைகளுக்கு படிக்குதுன்னு சொல்லுங்க. எத்தனை பட்டியலினத்தவர்களுக்கு பிளேஸ்மெண்ட் வழங்கப்பட்டிருக்கு சொல்லுங்க. ஜாப் பிளேஸ்மெண்ட் அங்க இல்லங்க. தலைவர்கள், துணை தலைவர்கள் யாரு பட்டியலினத்தவர்கள் இருக்கிறாங்க? பெண்கள் எத்தனை விழுக்காடு இருக்கிறாங்க? 30 விழுக்காடு பெண்கள் அங்க வேலை பாக்குறாங்களா? இல்லையே. அப்ப எங்க இந்த சமூக நீதி? அப்ப எங்க இந்த இடஒதுக்கீடு? அப்ப எங்க இந்த பெண் விடுதலை? அப்ப எங்க இந்த நீங்க வந்து திராவிட நாடு வாங்க போறீங்க? இல்ல மொத்தமா ஒண்ணு செய்யவே இல்லன்றீங்களா நீங்க? ஒண்ணுமே மொத்தமா இல்ல, உருட்டிக்கிட்டு இருக்கிற பெரியாரே ஒரு போலி. அந்த போலி தோல், அந்த போர்வைய அப்படியே போத்திக்கிட்டு திமுக உட்காந்துக்கு ரெட்டக்குழல் துப்பாக்கி இருக்குது இல்லையா, திமுக திகான்னு அந்த ரெட்டக்குழல் துப்பாக்கி அப்படியே மடிச்சு நொறுக்கி, அது பேப்பர் துப்பாக்கி. அது என்ன செஞ்சிருக்கு? பெரியாருங்கிற போர்வையை போத்தி உட்கார்ந்துருக்கு. நாங்க 8 பேரும் அந்த கருத்தரங்குல, எங்க அண்ணன் சீமான் உட்பட, சீமானுடைய மிகப்பெரிய முயற்சி இது. அப்படியே தன்னுடைய இடது காலால அப்படி திறந்து விட்டாரு. அம்பலம் ஆகி போச்சு, கதறாங்க. நான் திரும்ப திரும்ப அதைத்தான் சொல்லுவேன். இப்ப இதுக்கு மறுப்பு பேச சொல்லுங்க. இல்ல தாய், இங்க இருக்கிறாங்க இத்தனை ஸ்கெடியூல் வகுப்புகள், இத்தனை பட்டியலினத்த பிள்ளைகள் நாங்க படிக்கிறாங்க, இத்தனை பேர் ஃபீஸ் இல்லாம படிக்கிறாங்க. எங்க திராவிட இயக்கத்தை சேர்ந்த பிள்ளைகளே இங்கதான் படிக்குது, ஃபீஸ் இல்லாம படிக்குது. நீ கூட தாய், நீ கூட சேர்ந்துக்க, நீ கூட மாஸ்டர்ஸ் இங்க சேர்ந்து படிச்சுக்கன்னு சொன்னா சொல்லட்டும், மகிழ்ச்சியா போய் சேர்ந்துக்கிறேன். இல்ல திராவிட மாடல் அரசு விடுதிகளை வச்சு படிக்க வச்சிட்டு இருக்கிறாங்களே, என்ன விடுதிகள்? அரசு தரப்பு ஆதி திராவிட நலத்துறை இருக்குது. ஒரு தடவை அப்பா உள்ள போய் அந்த விடுதியை பாத்திருக்கீங்களா? கண்ணால பாத்திருக்கீங்களா? நான் பாத்திருக்கேன். நான் சமூக தொண்டு செஞ்சிருக்கிறேன், அதனால நான் பாத்துருக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளோட பேசிருக்கிறேன். அதோட நிலை என்னன்னு எனக்கு தெரியும். நான் அதுக்கு மேல வாய் திறந்து பேசல. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஒரு நாள் அலைங்க, அதை பத்தி தனியாவே ஒரு டாபிக் உட்காந்து பேசுறேன். கட்டாயம் பேசுவோம். இறுதியாக வந்து ஒரு கேள்வி, எப்படி நீங்க நாம் தமிழர் கட்சிக்குள்ள உள்வாங்கப்படுறீங்க? ஏன் அதை தேர்ந்தெடுக்கிறீங்க? எவ்வளோ விஷயம் இருக்குது. இஸ்லாமியர்கள் மார்க்கத்துல எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அது கூட விட்டுருங்க, ஒரு மதம் சார்ந்து மார்க்கம் சார்ந்து வேணாம், பொது அரசியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கட்சிகள் இருக்குது. முற்போக்கு பேசக்கூடிய நீங்கள் சொல்ற மாதிரி திராவிடர்கள் இருக்குது, கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி தேர்ந்தெடுக்கிறீங்க? மதம் கடந்து, இப்ப மதம் நீங்க டக்குன்னு ஒரு வார்த்தையை விட்டும் போது அப்படியே டச் ஆயிருச்சு எனக்கு. மதம் கடந்த இன அரசியல், அதுதான் நான் தேர்வு செஞ்சிருக்கேன். அண்ணன் சீமான் மதம் கடந்து இன அரசியல் செய்யறாரு இல்லையா? என்னோட இனத்துக்கான அரசியலை நான் செய்யறேன், என் மண்ணுக்கும் மக்களுக்குமான அரசியலை நான் செய்யறேன். அப்படிங்கும் போது இதுதான் எங்களை கவர்ந்து இழுக்குது. மதமாவா, ஜாதியாவா, ஜாதிக்கு ஒரு கட்சி, திசைக்கு 4 கட்சி, ஊருக்கு 4 இயக்கம், அப்படிலாம் இல்ல. மதத்துக்கு 12 இயக்கம். இன்னைக்கு இஸ்லாமிய கட்சிகள்ல மட்டுமே எத்தனை இஸ்லாமிய கட்சிகள் இருக்கு?
அவங்களுக்குள்ள ஒத்துமை இருக்கா? ஒரே ஒண்ணு இருந்தது, அதை உடைச்சிட்டாங்க. யாரு உடைச்சாங்க? அதுதான் நீங்க ஜேர்னலிஸ்டோடைய பியூட்டி என்ன அப்படின்னா, அப்படி மேலோட்டமா டச் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. யாரு உடைச்சாங்க? வாய் முடித்தீங்க பாத்தீங்களா? யாரு உடைச்சாங்கப்பா? இவரு நம்ம கட்டுமுறை ஐயா உடைச்சாரு. உடைச்சு சுக்குநூறு ஆக்கி எதிர்கட்சி அந்தஸ்துல இருந்தவங்க இன்னைக்கு 1 சீட்டு 2 சீட்டுக்காக கையை கட்டி அப்படியே வாசல்ல நிக்க வச்சுட்டாரா இல்லையா? வாசல்ல நிக்க வச்சுட்டாரா இல்லையா? உள்ள போனா சீட்டை பத்தி பேச போனா பாய், போ பாய், ஓரமா போ, கெட்ட வார்த்தை. அதுக்கெல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்கு, காணொலிகள் இருக்கு. சொன்னவங்க பாக்கர் ஐயா பேசிருப்பாங்க, அந்த காணொலி என்கிட்ட இருக்கு. கெட்ட வார்த்தையை சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி அவர் பேசினாரு அப்படிங்கறது ரொம்ப வருத்தமா அவர் பதிவு செஞ்சிருப்பாங்க. பாக்கர் பாக்கர் ஐயாவோட சின்ன பிள்ளையில இருந்து பயணிச்சவங்க எங்க உமா. நாங்க இஸ்லாமிய இயக்கங்கள்ல இருந்து அரசியலுக்கு வந்த நாங்க தான். அதனால எங்க அம்மா அத்தாவுடைய வரலாறு, அம்மா அத்தா 2 பேருமே பெரிய சிந்தனையாளர். அவங்களுடைய வரலாறு மிக நீண்டது. இன்ஷா அல்லாஹ் பேசுவோம் ஒரு நாள். அப்ப இப்படி இருக்கும்போது சொந்த சமுதாயத்தாலேயே சொந்த சமூகத்தாலேயே புறக்கணிக்கப்படும் போது, இருட்டடிக்கப்படும் போது, நிச்சயமாக நீ இனத்தால இது ஜாதியால ஒண்ணு சேராத, மதத்தால ஒண்ணு சேராத, வா தமிழ்ங்கிற இனத்தால ஒண்ணு சேரும் அப்படின்னு தூங்கும் புலியை பறை கொண்டு எழுப்பினோம், தூய தமிழரை தமிழ் கொண்டு எழுப்பினோம், எங்களை தமிழ்ங்கிற உணர்வை கொண்டு எழுப்பிட்டாருங்க. அங்கதான் நிக்கணும். எனக்கு அந்த மேடையில மதமாக இல்லை, சாதியாக இல்லை, நான் தமிழ்னா நிக்கிறேன்றது அந்த கான்செப்ட்ல அங்க நிக்கிறீங்க. கான்செப்ட் போதுமே. எனக்கு அதுதானே முக்கியம். எனக்கு எம் மண்ணு முக்கியம், எம் மக்கள் முக்கியம், என்னுடைய இயற்கை வளங்கள் முக்கியம். நான் அதுக்கான அரசியல்ல தானே நிப்பேன். அதை தாண்டி எனக்கு வேற என்னப்பா இருக்கு? மற்ற அரசியல் கட்சிகள் மாதிரி கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் இன்னைக்கு கோட்டர்ல ஹாஃப் தான் கொடுக்குறாங்க, ஹாஃபுக்கும் கோழி பிரியாணிக்கும் போய் நிக்க முடியுமா? எனக்கு என்ன தேவை? அதாவதுப்பா நம்மளுடைய தேவைகளின் அடிப்படையில உருவாகுறது தான் அரசியல் சூழல். உங்களுக்கு தெரியாதது இல்ல. எங்களுக்கு என்ன தேவை? எங்களுடைய உரிமை எங்களுக்கு தேவை. பெண் உரிமை தேவை, எங்களுடைய மண் உரிமை தேவை, எங்களுடைய மொழி உரிமை தேவை, எங்களுடைய இன உரிமை தேவை. அப்ப என்னுடைய உரிமைக்காக போராட எல்லாம் பேசுனது திமுக தான். அந்த மண்ணுல முதல்ல நீங்க அங்க விட்டுட்டு இங்க சேர்றீங்களே. இன்னைக்கு பேசுறாங்களா? இன்னைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்ன? இன்னைக்கு அவங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க? தமிழர் திருநாள் பொங்கல், பச்சை புள்ளை கேட்டாலும் தெரியும், திராவிட திருநாள் பொங்கல்ங்கிறாங்க. திராவிடம்ங்கிற வார்த்தைய நம்மெல்லாம் திராவிடர், நம்மள எல்லோரும் திராவிடர் ஆணுன்னு போய் கேரளால பேச, மேமு திராவிடர் அண்டி போய் தெலுங்கு தேசத்துல பேசுங்களேன், செருப்ப கழட்டி அடிப்பான். போய் கர்நாடகாவில பேசுங்களேன், நம்ம திராவிடர்னு போய் பேசுங்களேன், செருப்ப கழட்டி அடிப்பான். உண்டா இல்லையாப்பா? நீங்க திராவிடர்னு சொல்ற வரையறை எந்தெந்த இடமோ அங்கெல்லாம் போய் நீ திராவிடர்னு பேசிட்டு உசுரோட இங்க வந்துருங்கிறேன். அப்ப தமிழன் உனக்கு இடிச்சவாயனா? இங்க தமிழ் நிலத்துல அவங்களுடைய மெய்யல்ல கை வைக்கிறீங்க. நீங்க சாமி கும்பிடக்கூடாது, சிலையை போட்டு உடைக்கணும், பிள்ளையார் தூக்கி போட்டு கொளுத்துனீங்க, அவங்க மெய்யல் நீங்க கை வைக்கிற. பிள்ளையார் சிலைக்கு எய்த்தாப்புல ஈவராவுடைய சிலையை வச்சு கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், கடவுளை பரப்பியவன் பைத்தியக்காரன், கடவுளை வணங்குறவன் காட்டு மிராண்டின்னு சொல்றீங்களா இல்லையா? இதையே போய் நான் கேட்கிறேன், மானமுள்ள தீகா தலைமை ஐயா வீரமணி, ஐயா இறால் மீசை, ஐயா மடக்கு மீசை சுபவி, இவங்கெல்லாம் போய் திருப்பதி தேவஸ்தானத்துல, திருப்பதி ஏழுமலையான் கோயில் வாசல்ல இன்னும் கூண்டு ஈவராவுடைய சிலையை கொண்டே வச்சுட்டு நீ வந்துடும் பாப்போம். வந்துருவீங்களா? இங்க பேசுறீங்க, அங்கேயும் உங்க பொண்டாட்டிமார் பூரா போய் 10 லட்சம் 15 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. இங்க அடுத்தவங்க தாலியை பூரா அடுத்து வீசுறீங்க. ஸ்டாலின் ஐயாவுடைய மனைவி போய் ஒட்டகத்துக்கு தாலி கட்டுறாங்க, ஒட்டகத்துக்கு மாலை போடுறாங்க, கழுதைக்கு மாலை போடுறாங்க, யானையை தொட்டு கும்பிடுறாங்க. நாடு நல்லா இருக்கட்டும் ஒரு யாகம் வளர்க்குறோம், தப்பா இது? யானை ஒட்டத்துக்கு கல்யாணம் பண்ணா நாடு நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க. கேவலமா ஈவரா பேசினாரு. இதெல்லாம் தப்புன்னு தானே பேசினாரு. நீங்க இப்ப அதுதானே சொல்றீங்க, சமூகத்துல சாதி இல்ல, மதங்கள்ல எனக்கு மொழி அபிமானம் இல்ல, இன அபிமானம் இல்ல, மத அபிமானம் இல்ல, சாதி அபிமானம் இல்லன்னு போட்டு உடைச்சாரு, எல்லாமே செஞ்சாரு. இன்னைக்கு அவர் ஒழிச்சதெல்லாம் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிற. அதை பத்தி கேள்வி கேட்டா, ஊழலை பத்தி கேள்வி கேட்டா, நாங்க பெரியார் கருப்பு போர்வையை போத்திடுற போறதெல்லாம் பொசுங்கி போச்சுப்பா. இப்படி பேசுறதுக்கு எல்லாம் காரணம் அந்த ஊழல் வெளிப்பற்றக்கூடாதுன்றதுக்கு தான் இதெல்லாம் பேச வைக்கிறாங்களா? எப்பப்பெல்லாம் இப்ப இந்திய பாராளுமன்றத்துல எப்பப்பெல்லாம் எல்லையில பதட்டம் வருதோ, எப்பப்பெல்லாம் தொங்கும் பாராளுமன்றம் வருதோ, அப்பப்பெல்லாம் எல்லையில பதட்டம் வந்துடும். எல்லையில பதட்டம், பாகிஸ்தான்காரன் உள்ள வரப்போறான், பங்களாதேஷ்காரன் துப்பாக்கி வச்சு நிக்கிறான், அங்க பாரு, வருமா இல்லையா? பாராளுமன்றம் தொங்கி போகுது, தொங்கும் பாராளுமன்றம் வருதுன்னா எல்லையில பதட்டம் வர்ற மாதிரி இங்க ஊழல் அம்பலமாக போகுது அப்படின்னா பெரியார் போவே திமுக. இப்ப நான் ஒரு உண்மையான கருத்தை நான் கேட்கிறேன். இந்த விஜில் அமைப்புடைய மேடையில போய் பேசுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சீமான் அண்ணனுக்கு இவங்க வைத்த பெயர் என்ன? திமுக கிட்ட காசு வாங்கிட்டார், திமுகவுடைய கைக்கூலி, அதனாலதான் திமுக விமர்சிக்கிறது சொன்னாங்களா இல்லையா? அப்படி சொன்னவங்க வாயில தண்ணிய வச்சுக்கிட்டு அப்படி சொல்லிவிட்டு விஜில் அமைப்புல அண்ணனை பார்க்கவும் குக்குன்னு கொப்பளிச்சு துப்பிவிட்டு இவர் சங்கி, இவர் RSS மேடையில பேசுறாரு, உடனே மாறிடுறது. காலையில் இஞ்சி, கடும்பகல் சுக்கு, மாலையில் கடுக்காயின மாதிரி
அப்படியே மாத்திடுறது. காலையில ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு, சாயந்தரம் ஒரு பேச்சு. விஜய விமர்சிச்சாக்க திமுக காசு கொடுத்துட்டான், சீமான் வாங்கிட்டாரு. அப்படியே திமுக விமர்சிச்சாக்க பாஜக காசு கொடுத்துட்டான், சீமான் வாங்கிக்கிட்டாரு. பாஜக விமர்சிச்சாக்க நடிக்கிறாரு. எதுவுமே இல்ல, ஒரு கருத்து நிலையா இல்லைன்றீங்க. யாருமே ஒரு கருத்துல சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிர்கருத்து இல்லை அப்படின்றத எடுத்துட்டு தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறது அப்படின்ற போக்கு தான் இருக்குது. நீங்க சொன்ன இவ்வளவு விவாதத்துக்கு ஒரு விவாதம் வச்சிருக்கணும், ஒரு மறுப்பு வைக்கணும். அது இல்லாமல் உங்க குடும்பத்தை பத்தி நீங்க வந்து ஒரு வழக்குல சம்பந்தப்பட்டீங்க, இதுல சம்பந்தப்பட்டீங்க அப்படின்றத எப்படி பாக்குறீங்க, அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அதை எனக்கு அந்த வழக்கு பத்தி தரவுகள் வேணும். தங்க கடத்தல் வழக்கு அப்படின்னா கடத்தல தங்கம் எங்க, அதோட எடை எவ்வளவு, எங்க இருக்கு, எங்க தங்கம் எங்க சொல்லணும். ஆம்ஸ் ஆக்ட் போட்டிருக்கானுங்க. ஆம்ஸ் ஆக்ட் போடணும்னா என்ன செய்யணும்? ஆம்ஸ்ல கை இருக்கணும், கைரேகை இருக்கணும். துரு பிடிச்ச 4 கத்திய கண்ணுக்கு நேரா கொண்டுட்டு போறாங்க. ஆம்ஸ் ஆக்ட் போடுறாடே விடக்கூடாதுரா அப்படின்னு. எங்க கைரேகை எங்க? போட்டுவிட்டு கேஸ போட்டுவிட்டு போட்ட போலீஸ் முடிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. 2 வருஷம் ஆயிடுச்சுங்கப்பா, இன்னைக்கு வரைக்கும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல. கெஞ்சாரு வந்து என்ன செய்யறது, வந்து கெஞ்சாரு, ஆள் விட்டுலாம் பேசுறாரு. பாருங்க, அதாவது பாருங்க, மன்னிச்சிருங்க, தெரியாம நடந்து போச்சு, வேலை போயிரும், நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆப்பு வைக்கிறதுக்கு, வேலை போயிரும், எனக்கு சார்ஜ் பண்ணுங்க, வழக்க சந்திக்கிறோம்னு சொல்லி ஒருத்தர் தங்கம் கடத்தினார் அப்படின்னு. கடத்தின தங்கம் எங்க? தங்கம் கடத்திய வரை கடத்தினார். சரி, கடத்தின ஆள் யாரு? இவர் தான். அவர் 3வது நாள் கோர்ட்ல ஏறி, ஐயா எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லையா, நான் மசாலா கொள்ள நேரம் அதுக்கு வந்து கோயிலுக்கு பர்மிஷன் வாங்குறதுக்கு, திருவிழா பர்மிஷன் வாங்குறதுக்கு வந்தேன், என்ன ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட சொன்னார், நான் போட்டு போனேன், இன்னைக்கு பார்த்தா நீங்க தான் கேஸ் கொடுத்துருக்கீங்க, அவங்களை நான் ரிமாண்ட் பண்ணிருக்கோங்கிறாங்க. ஜட்ஜு காரி துப்பி பேப்பர் எடுத்து மூஞ்சில தூக்கி வீசினார். 3 நாள்ல வெளியே வந்தாங்க. இது எல்லாம் தெரியாம தான் அவங்க பேசிட்டு இருக்காங்களா? அந்த தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்காங்க. தெரிஞ்சு இது தெரியாதா? ஒரு வழக்க பத்தி நம்ம விசாரிச்சோம்னா அதோட பின்புலம் என்ன, எப்படி அவங்க வெளியே வந்திருக்காங்க, அந்த பெயில் ஆர்டர் என்ன வந்திருக்கு, யார் எப்படி சொல்லிருக்காங்க, யார் சாட்சி, இதெல்லாம் தெரியாதா? 3 நாள்ல வெளியே வந்திருக்காங்களே, தெரியாதா? தெரிஞ்சுதான்ப்பா பேசுறது. தெரிஞ்சதான் அவதூறு பேசுறாங்க. அப்பா என்ன மட்டுமா பாருங்க பேசினாங்க. சீமான் என்ன பேசாததெல்லாம் என்ன பேசிட்டாங்களா? எங்க அண்ணன் துரைமுருகனை பேசாதது பேசிட்டாங்களா? எங்களுக்கு முன்னாடி எங்க கட்சியை கூட விடுங்களேன், எங்களுடைய முன்னோடிகள் யாரோ இருக்கிறாங்கல்ல, எத்தனையோ கட்சியை தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி தொடங்கி இருக்கிறோம். அந்த கட்சிகள் இருக்கக்கூடிய பெண்களையும் ஆண்களையும் பேசாத ஆபாசத்தையும் அசிங்கத்தையும் எங்களை பேசிட்டாங்களா? அவங்க மேல வாரி இறக்காத சேற்ற எங்க மேல வாரி இறைச்சிட்டாங்களா? என்ன செஞ்சுட்டாங்க? அவதூறும் ஆபாசத்தையும் தாண்டி இந்த ரெட்டக்குள துப்பாக்கிக்கு, இந்த திமுகவுக்கு, இந்த திகாவுக்கு என்ன தெரியும்? இந்த திராவிட கட்சிகளுக்கு என்ன தெரியும்? எங்களை மாதிரி தரவுகளோட பேச தெரியுமா? எங்களை மாதிரி அறிவாயுதம் ஏந்தி இந்த களத்துல பயணிக்க தெரியுமா? அவதூறை தாண்டி அவர்கள் இடத்துல என்ன இருக்குது சொல்லுங்கப்பா. ஒண்ணும் இல்ல. மிஞ்சி போனா என்ன சொல்லுவ? அண்ணாதுரை என்ன சொன்னேன்? கண்ணீர் துளி பசங்க சொன்னாரா இல்லையா? எதுக்கு கண்ணீர் துளி விட்டு நீ கட்சியில இருந்து போற? 70 வயசுல கல்யாணம் பண்ணிருக்கிறான்னு சொல்லி கண்ணீர் துளி விட்டு அசிங்கம், அதனால கட்சியை விட்டு போற. போனவரை என்ன மகன் எழுதினாரு? மகன் அது வந்து பேசக்கூடாது எங்க அப்பா. அது வந்துட்டு தேர்தல் நேரத்துல பதாக வச்சாங்களா இல்ல, எழுதி வச்சாங்களா இல்லையா பதாக? மகன் அண்ணாதுரைய இதே தீக்காக்காரவங்க இன்னைக்கு 2 பேரும் அவங்களே காடி துப்பிப்பாங்க, ஆட்டுக்கு அடிச்சுக்குவாங்க, கோழிக்கு கூவிக்குவாங்க. எங்களால வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா. இவங்களை ஒழிச்சு கட்டணும். அந்த ஒழிச்சு கட்டி எரிச்ச சாம்பலை சாக்கடையில கலக்கணும். இந்த இயக்கங்களை, இவங்களுடைய கேவலமான கொள்கை கோட்பாடுகளை, இல்லாத கோட்பாடுகளை எரிக்கணும். இப்ப கூட எங்களை எரிக்கணும்னு சொல்லி கேஸ் போட்டுருவாங்க. கொள்கை கோட்பாடுகளை எரிச்சு சாம்பலாக்கி சாக்கடையில கலக்கணும். நீங்க வேற ராஜீவ்காந்தி மாதிரி ஹெலிகாப்டர்ல இருந்து தூன்னு நினைச்சுக்காதீங்க, சாக்கடையில கலக்கணும். நாங்க என்ன சொல்றோம்? இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத் தமிழே எங்கள் மொழின்னு சொல்றோம். அதான் நான் சொல்றேன், மதத்தை கடந்த இனத்துக்கான அரசியல் களத்துல நாங்க நிக்கிறோம். இஸ்லாமிய பிள்ளைகள் நாங்கள் இன்னைக்கு அதுக்கு வந்து நிக்கிறோம். இப்ப ஈஸியா எங்க மேல காவி சாயம் பூசிட்டாங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான். சீமான் கட்சியில இருக்க இஸ்லாமியர்கள் எல்லாமே சங்கி, எல்லாருமே வேலு இப்ராஹிம் மாதிரி உள்ளவங்க. அதனால நீங்க யாரும் அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்ட்டா சீமான் சாப்டர் க்ளோஸ் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்ன அசிங்கமான வார்த்தையை பேசினா, என் தம்பி தங்கைகளை, என் மச்சா மச்சிய, என் கூட இருக்கிறவங்களை, இஸ்லாமிய பெண் பிள்ளைகளை அசிங்கமான வார்த்தை பேசினா டபக்குன்னு நாங்க அதுக்கு பழக்கப்படாத பிள்ளைகள் கதவை சாத்தி உள்ள போய் கும்மரி அழுவோம். செத்து கூட போ, இந்த களத்துல சாவு, விழுப்புண்ணா பிறப்புண்ணா நான் வந்து பாப்பேன்பா எங்க அம்மா. செத்து கூட போ, இந்த களத்துல சாவு, யாருக்காவது பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துட்டு சாவு, முடிஞ்சிச்சு. எங்க அம்மா அரசியல்வாதி, எங்க அம்மா அதிமுகவுடைய பேச்சாளர். எங்க அம்மாவுக்கு 20 ஆண்டு காலமா அதிமுக எங்க அம்மா பேச்சாளர் அளவுல தான் வச்சிருந்தாங்க, பேச்சாளராக தான் பயன்படுத்தி வந்தார்கள். கடைசி நேரத்துல ஒரு தடவை தேர்தல் வாய்ப்பு வருது, வரும்போது துக்ளக் ஷோ அதை தடுக்கிறாரு. இஸ்லாமிய பெண் பிள்ளைக்கு நாகப்பட்டினத்துல கொடுத்தீங்கன்னா அது நாளைக்கு ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாகூர் ஃபுல்லா அந்த பிள்ளை கூட இருக்குது, நிச்சயமாக தமுமுகவுக்கு போயிடும், ஏற்கனவே அங்கேயிருந்து வந்த பிள்ளை, அதனால கொடுக்காத அப்படின்னு துக்ளக் ஷோ சொன்னார். இன்னைக்கு அண்ணன் சீமான் எனக்கு கொடுக்காத வாய்ப்பே இல்லை. நீங்க முடிஞ்சுச்சுன்னா அண்ணன் சீமான்ட்ட போன் பண்ணி இந்த பிள்ளை யாருன்னு கூட கேளுங்களேன், என் புள்ளம்ப, இது சத்தியமா சொல்றேன், என் புள்ளுன்னு சொல்லுவார். அதை தவிர்த்து எந்த வார்த்தையும் சொல்ல மாட்டேன். என்ன மட்டும் இல்ல, என் கட்சியில இருக்க எல்லா பெண் பிள்ளைகளுமே, எல்லா தம்பி தங்கைகளுமே யாருன்னு கேட்டா என் புள்ளம்பர்.
ஏன்னா கடந்த 10 வருஷமா நான் அண்ணன் சீமானுடைய வளர்ப்பு. ம் 18 வயசுல இந்த அரசியல் கட்சியில இருக்கேன். ம் 10 வருஷமா இருக்கீங்க. 1998ல பிறந்தப்பா. 18 வயதுல இருந்து இன்னைக்கு 27 வயசு எனக்கு. 10 வருஷமா நான் அரசியல் கட்சியில இந்த நாம் தமிழர் கட்சியில இருக்கேன். அப்ப என்னுடைய அனுபவம் என்னவா இருக்கும், என்னுடைய புரிதல் என்னவா இருக்கும், அரசியல்ல நான் பார்க்கணும், அரசியல் அப்படிங்கறத படிக்க தெரிஞ்ச வயசுல இருந்து நான் இங்க இருக்கிறேன், அரசியலுடைய அர்த்தம் தெரிஞ்ச வயசுல இருந்து நான் இந்த காலத்துல இருக்கிறேன் அப்படின்னா என்னை எதிர்த்து நீ பேசு, அவ்வளவுதான். சரியான விவாதத்தை வந்து வச்சிருக்கீங்க. அது எதிர் விவாதம் என்ன வருதுன்றதை பார்ப்போம். நிச்சயமா. நெருப்பு பேச்சுன்னு சொல்லுவாங்களா, அதை நான் முறையாக இங்கே உங்ககிட்ட பார்க்குறேன். நிச்சயமா. மீண்டும் சந்திப்போம். நன்றிங்கப்பா. வணக்கம். வணக்கங்க. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களோட சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.